ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மெயினாக இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஒரு நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதெல்லாம் நான் சொல்லதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்னை பார்த்து எல்லாருமே மைக்கை மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்க போது நான் கேட்குறேன், அப்போ மட்டும் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே, நான் ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ மை செல்ஃப், என் பேர் சூர்யா அத்விக் அண்ட் நான் சென்னையில் தான் இருக்கேன். அண்ட் நான் படித்தது BE மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆஃப்டர் முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்கேன். நியர்லி த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் ஐ எம் டூயிங் ஸ்விங் பண்ணுறேன், பொசிஷனல், இன்ட்ராடே, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் NISM சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். நான், என் ஃப்ரெண்ட் அதின், அவன் மலையாளி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது சின்ன ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பேசிக் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேயா? சரி, ஓகே. நம்ம இப்போ நீங்கள் இது நிஃப்டி 50யோட சார்ட். நிஃப்டி 50யோட சார்ட்டில் 1 மினிட். ஓகே, ரைட், ஓகே, காட். இது நிஃப்டி 50யோட சார்ட்டு. நீங்கள் நிஃப்டி 50யில் இது ஃப்ரைடே. ஓகே, நிஃப்டி 50யில் 3 மினிட்ஸ் கேண்டில். இது ஃப்ரைடே நடத்த மூவ்மெண்ட். இப்போ பேசிக்காக எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் ஆகிருக்கு. அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, செல்லர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. கரெக்டாக? செல்லர்ஸ் பையர்ஸை விட அதிகமாக இருக்காங்க. செல்லர்ஸ் பையர்ஸை விட அதிகமாக இருக்கனால மார்க்கெட்டை இங்கேருந்து டாமினேட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அதே இது நீங்கள் இன்னொரு சைடு வந்தீங்கன்னா, இப்போ அதே சேம் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஃபாலான மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிட்டு, இப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே பொதுவாக பையர்ஸ் செல்லர்ஸை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பையர் பவர் அதிகமாகிடுச்சு, அதனால் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டான்னு சொன்னால் நீங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் இப்படி தான் மார்க்கெட்டை எல்லாருமே வியூ பண்ணுவாங்க. ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா பையர்ஸோட பவர் அதிகமாகிடுச்சு, அதனால் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா செல்லர்ஸோட பவர் அதிகமாகிடுச்சு, ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இது எவ்வளோ பேர் எல்லோரும் இப்படி தான் நினைக்கிறீங்கன்னா எஸ்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்களா? எஸ்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்களா? எஸ், நோ, ஓகே, சூப்பர். லோகேஷ் சங்கர் இப்போ வேறு மாதிரி பார்க்குறாங்க. சூப்பர். பொதுவாக நான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பையர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? எஸ், முக்கால்வாசி பேர் எஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட், ஓகே. ஆனால் மார்க்கெட் அப்படி மூவ் ஆகாது. மார்க்கெட் எப்போவுமே லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வச்சு தான் மூவ் ஆகும். என்ன கான்செப்ட்னா லிக்விடிட்டி. ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி டஃப்பெல்லாம் கிடைக்காது. லிக்விடிட்டின்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாலாம் யாருமே இந்த குரூப்பில் யோசிக்க வேண்டாம். இட்ஸ் அ வெரி ஈஸி கான்செப்ட். லிக்விடிட்டினா மார்க்கெட்டில் பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போவுமே பெண்டிங் ஆர்டர்ஸை நோக்கி தான் போகும். பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டினா மார்க்கெட்டில் பெண்டிங் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நான் ஒரு ஆப்பிள் கடை வச்சுருக்கேங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு செல்லர். நான் ஒரு ஆப்பிள் கடை வச்சுருக்கேன். நான் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆப்பிள் கடை வச்சுருக்கேன். நான் தான் செல்லர். இங்கே ஒரு பையர் வாங்க வரார். என்கிட்ட 10 ஆப்பிள் இருக்குது. என்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்குது? 10 ஆப்பிள் இருக்குது. பையருக்கு 100 ஆப்பிள் தேவை. எவ்வளோ ஆப்பிள் தேவை? 100 ஆப்பிள் தேவை. ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10 ஆப்பிள் தான் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் எவ்வளோ ஆப்பிள் பையருக்கு கொடுக்க முடியும்? பையரால் ஒரு 10 ஆப்பிள் தான் என்கிட்ட இருந்து வாங்க முடியும். ஓகேயா? இது கிளியராக உங்களுக்கு? இது கிளியர்னு ஒரு மெசேஜ் கொடுப்பீங்களா? ஏன்னா இன்ட்ராக்டிவாக போனால் தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இதுவரை ஓகேயா? ஓகே, டன், சூப்பர். ஓகே, இதே ஆப்போசிட் கேஸில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பையருக்கு ஓகே, சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, நைஸ். இப்போ அதே இது என்கிட்ட 100 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இது என்கிட்ட இப்போ 100 ஆப்பிள் இருக்குது, ஆனால் பையருக்கு 10 ஆப்பிள் தான் வேணும்.
அவருக்கு 10 ஆப்பிள் தான் வாங்கணும். ஏன்ட்டு ஆனால் 100 ஆப்பிள் இருக்குது. அதனால் நான் போய் 100 ஆப்பிளும் அவர்கிட்ட விற்க முடியாது. அவருக்கு 10 ஆப்பிள் எது தேவையோ அதை தான் நான் விற்கணும். கரெக்டாக? அப்போ நான் என்கிட்ட இருந்து என் 10 ஆப்பிள் தான் இவருக்கு என்னால் விற்க முடியும். ஓகேயா? ஓகேயா? அப்போது எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பையர் இஸ் ஈக்குவல் டு செல்லர். கரெக்டாக? பையருக்கு என்ன தேவையோ அந்த தேவை தான் செல்லர் கொடுக்க போகிறாரு. கரெக்டாக? பையர் இஸ் ஈக்குவல் டு செல்லர். இல்லாட்டி செல் பண்ணதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் பையிங். ஆர் வைஸ் வெர்சா, செல்லிங் இஸ் ஈக்குவல் டு பையிங். அப்போ தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். கரெக்டாக? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிளியர்னு ஒரு மெசேஜ் தட்டுவீங்களா? ஓகே, இது வரை புரிஞ்சுட்டேன். நான் ஒரு ஆப்பிள் கடை வச்சுருக்கேன். என் ஆப்பிள் கடையில் 100 ஆப்பிள் இருந்தாலும் பையருக்கு 10 ஆப்பிள் வேணும்னா நான் அந்த 10 ஆப்பிள் தான் கொடுக்க முடியும். அதே இது என்கிட்ட ஒரு 10 ஆப்பிள் இருக்குது, பையருக்கு 100 ஆப்பிள் தேவை இருக்கும். ஆனாலும் என் கையில் எவ்வளோ இருக்குது? 10 ஆப்பிள் தான் கொடுக்க முடியும். அப்படி தான். அப்போ பையர் இஸ் ஈக்குவல் டு செல், இல்லாட்டி செல்லர் இஸ் ஈக்குவல் டு பையர். ஓகேவா? ஓகே, செல்லர் இஸ் ஈக்குவல் டு பையர். அப்படி தானேங்க. அப்போ எல்லா டிரான்சாக்ஷனில் இப்போ நீங்கள் எங்கே எடுத்தாலுமே இந்த நம்ம இந்த நிஃப்டி சார்ட்டில் எங்கே எடுத்தாலுமே இங்கே ஒரு பையர், இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தா செல்லர் கேட்டர் தான் கிடையாது. செல்லர் இங்கே விற்கிறான்னா வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படி தானே? அப்போ செல்லர் இஸ் ஈக்குவல் டு பையர் தான் வரும், பையர் இஸ் ஈக்குவல் டு செல்லர் தான் வரும். அப்போ மார்க்கெட் ஏன் நேர் கோட்டில் தானே போகணும்? மார்க்கெட் நேர் கோட்டில் தானே போகணும். ஏங்க மேலேயும் கீழேயும் போகுது? யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நீங்கள் யாராச்சும் யோசிக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி 10 ஆப்பிள் தேவைன்னா 10 ஆப்பிள் தான் என்னால் கொடுக்க முடியும். அப்போ எப்போவுமே பையர் இஸ் ஈக்குவல் டு செல்லர் தான் வரும். ஆனால் எதுக்கு மார்க்கெட் அப்போ நேர் லைனில் தானே போகணும்? ஏன் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகுது? என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டிருக்கீங்களா? கரெக்டு தான் நான் சொன்ன மாதிரி. பேசலாமா ப்ரோ? சொல்லுங்கள். இப்போ அது கீழே வந்து இப்போ மேலே போகுதுன்னா லிக்விடிட்டி வேணும்ல மார்க்கெட்டுக்கு. அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகும். லிக்விடிட்டி கனெக்ட் பண்ணி கீழே வந்து லிக்விடிட்டி. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்க, ஆன்சர் பண்ணிட்டீங்க. கரெக்ட், அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் எல்லாரும் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டேன். இந்த பையர் இஸ் ஈக்குவல் டு செல்லர், செல்லர் இஸ் ஈக்குவல் கரெக்ட் தான் ப்ரோ. அப்போ தோணும் வாட் எவர். இப்போ நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ பையருக்கு 100 ஆப்பிள் வேணும், உங்ககிட்ட 10 ஆப்பிள் தான் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 90 ஆப்பிள தேடி பையர் போவான் இல்லையா? கரெக்ட். அந்த கான்செப்ட்க்கு தான் நான் வரேன். சூப்பர். இங்க பாதி பேசுக்கு எனக்கு ஒரே ஒரு சொல்லுங்க. இது லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குன்னு நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க, நமக்கு ஈஸியா புரியுது. பட் இதே லைவ்ல அதுதான் லிக்விடிட்டிங்கிறது எப்படி அதெல்லாம் தான் அங்க சொல்லுவேன். அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். கரெக்ட், வெயிட் பண்ணு. நம்ம இன்றைக்கி மெயினாக ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டச் நான் இதை சொல்லிட்டு போகிறேன். அதான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா விஷயம். லிக்விடிட்டியெல்லாம் எப்படி வாட்ச் பண்ணணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் கவர் பண்ண முடியுமா தெரியல, ஆனால் பேசிக் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். ஓகே இப்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ்ஸோ ஏதாவது ஒரு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குது. இங்கே நிறைய பேர் பிகினர்ஸ், சில பேர் பிகினர்ஸ் இருப்பீங்க, சில பேர் இன்டர்மீடியட் இருப்பீங்க, சில பேர் அட்வான்ஸ்டாக கூட இருப்பீங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்க போது இப்போதைக்கு நான் ஒரு பிகினர் லெவலில் தான் நான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். அப்போ தான் எல்லாருக்குமே புரியும். அதனால் அட்வான்ஸ்டாக இருக்கவங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க, எல்லாருக்கும் புரியணும். அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிஎஸ் நான் சொல்லியிருந்தேன். டிவிஎஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஎம்பினா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கீழே 100 கீழே 99, 98, இங்கே 97, 96 இருக்கும். அதுக்கப்புறம் மேலே என்னெல்லாம் இருக்கும்? 101, 102 மேலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்கும். அப்போ கீழே என்னென்னா பை லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கும். கீழேனா பை லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினச்சிருப்பேன் டிவிஎஸ் வந்து எனக்கு 99 வந்துச்சுன்னா, 99 ரூபாய்க்கு டிவிஎஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 50 ஷேர் வாங்குவேன். இல்லாட்டி 98 ரூபாய்க்கு டிவிஎஸ் வந்துச்சுன்னா நான் ஒரு 100 ஷேர் வாங்குவேன். இப்படி நான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருவேன், பை லிமிட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி செல் லிமிட் ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். மேலே செல் லிமிட் ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். செல் லிமிட் ஆர்டரில் சூர்யா என்ன மாதிரி இன்னொருத்தங்க, நான் 102 ரூபாய்க்கு வந்தால் இதை வந்து நான் 150 ஷேர் விற்க போகிறேன், இல்லாட்டி 101 ரூபாய்க்கு வந்தாச்சுன்னா நான் வந்து ஒரு 100 ஷேரை விற்க போகிறேன்னு வச்சுருப்பாங்க, லிமிட் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ கரண்டாக ஒருத்தர் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வாங்க வருவாங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் நீங்கள் வந்து நம்ம அப்ஸ்டாக்ஸோ அல்லது ஜெரோதா எதை எடுத்தாலுமே மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸில் போய் ஆர்டர் வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு 120 ஷேர் வாங்கணும் வச்சுக்கோங்க.
எனக்கு வந்து ஒரு 120 ஷேர் வாங்கணும். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து 100 ஷேரை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடுவோம், மிச்சம் 20 ஷேரை இங்கேருந்து வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்னா இப்போ என்ன ஆகும்னா நான் இங்கே போயிட்டு நான் இங்கே 120 ஷேர் ப்ரெஸ் பண்ணுறேன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், எனக்கு 100 எனக்கு 120 ஷேர் வாங்கணும் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து ஒரு 100 ஷேர் நான் வாங்குவேன். அடுத்தது பக்கத்தில் இருக்கிற 102 ரூபாயில் போய் இன்னொரு 20 ஷேர் வாங்குவேன். அப்போ இது ஒரு க்ரீன் கேண்டிலாக க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த வேல்யூ வந்து நான் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா, அப்போ இது 0 ஆயிரும். ஏன்னா எனக்கு 120 ஷேர் வாங்கணும். அப்போது இந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்புறம் இங்கே 20 போனோன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 130 ஷேர் இருக்கும். கரெக்டாக இங்கே 130 ஷேர் இருக்கும். இப்படி தான் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதான் லிக்விடிட்டி. இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்களே, நிறைய பேர் கேட்டீங்க லிக்விடிட்டி, அதான் நிறைய பேர் கொஞ்சம் ஆன்சர்ஸ் பண்ணுவீங்களே. அப்போது ஆர்டர்ஸ் எங்கே இருக்கோ மார்க்கெட் அந்த ஆர்டரை ஃபில் பண்ணதுக்கு அந்த ஏரியாவை நோக்கி போகும். அதனால தான் கேண்டில்ஸ். அதே இது தான் செல்லிங்க்கும். இப்போ நீங்கள் இந்த சைடு வந்தீங்க, யார் விற்கிறதுக்கு தயாரிக்கிறீங்களோ அதே இது கீழே வந்துச்சுன்னா அது ஒரு ரெட் கேண்டிலாக மாறும். அதுதான் இங்கே மார்க்கெட்டில் பின்னாடி ஈச் அண்ட் எவ்ரி திங் பின்னாடியுமே மார்க்கெட்டில் அதுதான் நடக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு கேண்டிலுமே லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அதை ஃபைன் பண்ணி தான் போகுது. இது உங்களுக்கு கிளியரா? இது வர உங்களுக்கு கிளியர்னா ஒரு கிளியர்னு ஒரு மெசேஜ் தட்டுவீங்களா? யாருக்காச்சும் இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம், அன்மியூட் பண்ணிவிட்டு கேட்கலாம். இப்போ நான் சொல்லி தந்ததில் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாச்சும் கேட்கலாம். எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளியரா? கிளியர் ஒரு டவுட் சொல்லுங்க. ஏன் அது 100 ரூபாய்க்கு நம்ம பை பண்றோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த சொன்னது புரிஞ்சிட்டு 100 ரூபாய்க்கு ஏன் அதை பை பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது மட்டும் ஏன் பை பண்ணணும்னா நம்ம மார்க்கெட்டில் காசு பார்க்கணும்ல ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கரெக்டான இடம் நமக்கு தெரியணும்ல, அதுக்கான இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100 ரூபாய் சொன்னேன். அது நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஸ் பேங்க்கில் சார்ட் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். ரிலையன்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ ரிலையன்ஸ் வந்து கரண்ட்டாக எவ்வளோ ரூபாயில் இருக்குது, 1305 ரூபாயில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1305. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 100 ரூபாய்க்கு இருந்துதான் இப்போ நான் இங்கே 1305 இப்போ பல பேர் இந்த ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க 1308 ரூபாயில் வாங்கணும், 310 ரூபாயில் வாங்கணும், 312 ரூபாய் வாங்கணும். அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் 100 ரூபான்னு சொன்னேன். அது ஏன் 100 ரூபான்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 100 ருபீஸ்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொன்னேன். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ப்ரோ நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். உங்க டைம் சேவ் பண்றதுக்காக நீங்க யாருன்னா பிகினர் மட்டும் நீங்க ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க ப்ரோ. எத்தனை பேர் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் ப்ரோ. ஓகே ஓகே. மிடில்ல இருந்தா நீங்க நேரா உள்ள போயிரலாம்ல. ஆமா ஆமா கரெக்டா இருக்குது. பேசுங்க சார், நீங்க பேசுங்க. இல்ல புரியுது. ஆனா நான் வந்து அதான் பிகினர். சரி, நிறைய பேர் பிகினரும் இருக்காங்க, அட்வான்ஸ் நிறைய பேர் பிகினர்ஸ் இருக்காங்க. சோ அதனால நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரியும். நிறைய பேர் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றது வந்து இதான மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா பிகினர்ஸுக்கு ஓ இப்படிலாம் விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி இதா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் தோணுது. அதனாலதான் சொன்னா தப்பா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. ஓகே புரியுது. அதனாலதான் நான் உங்களுக்கு பிகினர்ல இருந்து சொல்றேன். இல்லை நிறைய பேர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் இருப்பாங்க. ஆனால் எனக்கு இப்போ இந்த செஷனில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நம்ம மெயினாக வந்தது நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்த்து படிக்கிறதுக்கு தான். இது சும்மா ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பொதுவாக சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு புரியுது. நிறைய பேர் இங்கே பேசிக்காக இருப்பீங்க, இன்டர்மீடியட்டாக இருப்பீங்க, அட்வான்ஸாக இருக்கீங்க. அதனால் நான் இந்த ஒரே செஷனில் எனக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்லவும் முடியாது. அதனால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோக்காக இந்த 20 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இது சொன்ன வரது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போயிடலாம். சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே ரைட். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி சைட் போயிடலாம். ஸோ கொஞ்சம் மைக்கை மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? மைக் யாரா மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஆன் பண்ணவங்க வந்து கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி ஓகே.
ஓகே 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 ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்காங்க? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் உங்கள் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? இருக்கு சார். ஓகே ஓகே டன் ஓகே ஓகேங்க, எல்லோரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ். நம்ம ஆப்ஷன்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நாங்கள் ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸில் இது லாஸ்ட்டு 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்காரித்மிக் ஒர்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது, நிஃப்டி பிஇ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வேணும்னா சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, பிவட் பாயிண்ட். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். அதனால் இப்போ நான் சொல்ல போது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 3 இண்டிகேட்டர் தாங்க யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, அதுக்கப்புறம் பிவட் பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டில் போய் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்டில் 10,4 ஃபேக்டர் யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது 2 சூப்பர் ட்ரெண்ட்லேயே 2 சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம். 10,4 ஒன்று, அப்புறம் 10,3 ஒன்று. ஓகே, 10,4 ஒன்று, 10,3 ஒன்று. சூப்பர் ட்ரெண்ட்னா ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் தான் சூப்பர் ட்ரெண்ட். 10னா 10 கேண்டில், லாஸ்ட்டு 10 கேண்டில்ஸை வேல்யூ பண்ணி தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். 4னா ஏடிஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது இந்த லென்த்தை மென்ஷன் பண்ணணும். மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே கீழே இருக்கோ அதோட லென்த்தை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஏடிஆர் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் 10,4 சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு சூப்பர் ட்ரெண்ட் 10,3 சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பிவட் பாயிண்ட். எல்லாருக்கும் உங்களுக்கு பிவட் பாயிண்ட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், முக்கால்வாசி பேருக்கு தெரியும் பிவட் பாயிண்ட். பிவட் பாயிண்ட்னா மார்க்கெட் லாஸ்ட் டேஸில் இருக்க பிவட்டல் சென்டர், ஹை, லோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் பிவட் பாயிண்ட். ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் நம்ம பிவட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 3வது என்ன சொன்னோன்னா ஆர்எஸ்ஐ, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு மொமெண்டம் காமிக்கும். மார்க்கெட்டில் உள்ளே இருக்க பையர்ஸ் வர்சஸ் செல்லர்ஸோட ஒரு மொமெண்டமை காமிக்கிற இண்டிகேட்டர் தான் இது. 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஓகேயா, அப்போ என்ன இண்டிகேட்டர்லாம் வேணும்? ஒன்று சூப்பர் ட்ரெண்ட் வேணும், இன்னொன்று பிவட் பாயிண்ட் வேணும், இன்னொன்று ஆர்எஸ்ஐ வேணும். 3த்தையும் ஆட் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் 3 இண்டிகேட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது என்ட்ரி கண்டிஷன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரிமைனிங் டேஸ் அவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. ஃப்ரைடே தான் அதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிஃப்டியோ சென்செக்ஸோ 2 எக்ஸ்பைரி எடுத்திங்கன்னா டியூஸ்டே தேர்ஸ்டே. நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா, டியூஸ்டே தேர்ஸ்டே ஒரு பெரிய மொமெண்டம் மார்க்கெட்டில் இருக்காது. அப்படியே சைட்வேஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு 2:30க்கு மேலே வேணால் ஒரு மொமெண்டம் ஷூட் இருக்கும், எய்தர் சைட் அப் சைடு ஆர் டவுன் சைடு இருக்கும். மார்க்கெட் டியூஸ்டே தேர்ஸ்டே ஒரு சைட்வேஸ்லேயே தான் போகும். ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட டே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரைடே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஏன்னா நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் தீர்ந்துடும், சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தீர்ந்துடும். ஃப்ரைடே வந்து எல்லா பையர்ஸுக்கும் ஒரு ஃப்ரெஷ் டே மாதிரி. ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் நல்லா இருக்கிறனால இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஃப்ரைடே ஒர்க் பண்ணும். 2வது டைமிங், ட்ரேட் டைமிங்னா 9:25 to 3:15 வரை தான். நம்ம 9:15க்கு என்ட்ரி இல்லாட்டி 9:20க்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம எடுக்க மாட்டோம். 9:25க்கு மேலே என்ட்ரி கிடச்சா தான் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்டைலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் சர்க்கியூட் மேலே போகும், ரொம்ப டக்குன்னு உடனே டவுன்ஃபால் ஆகும். ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மார்க்கெட்டில் லீவ் பண்ணிடுவோம். 9:25 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 3:15க்கு ஏன் க்ளோஸ் பண்ணுறோன்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து இன்ட்ராடேலாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு பொசிஷனோட ஹெட்ஜிங் தான் உள்ளே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம 3:15 நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ட்ரேட் டைமிங் வந்து 9:25 to 3:15. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 3 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ 75 மினிட்ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். 3 மினிட்ஸ் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் சொல்லுவேன், எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்கிறத விட பிவட் பாயிண்ட்டு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்புறம் ஆர்எஸ்ஐ 23க்கு மேலே இருக்கணும். இதுதான் என்ட்ரி கண்டிஷன். இதெல்லாம் ஓகே ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இப்போ நம்ம சார்ட்டில் போகிறேன், நான் சார்ட்டில் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் 10,4 ஓகேங்களாங்க.
சூப்பர் ட்ரெண்ட் 10,3 கிடையாது, 10,3 நம்ம எக்ஸிட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் 10,3. ஸோ 10,3 ஹைட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. 10,4 இதுதான் நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, 10 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது 3 மினிட்ஸ் கேண்டில் தான். அப்போ 3 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இங்கே பிரேக் ஆகிடுச்சு, சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகிடுச்சு, நம்மளோட ஃபஸ்ட் கண்டிஷன் பிரேக் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ட்ரேட் எடுப்போமா ட்ரேட் எடுக்க மாட்டோமா? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா? நம்ம கீழே மெசேஜ் டேக் பண்ணுங்களேன். இப்போ பிவா அங்கே சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகி பியரிஷ் ஆகிடுச்சு, இங்கே நீங்கள் இப்போ ட்ரேட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி புட்டுக்கா காலுக்கா? இது புட்டுக்கு, புட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான், கீழே மட்டும் தான், பியரிஷ் சைடுக்கு மட்டும் தான் இந்த ட்ரேட் நம்ம எடுப்போம். புல்லிஷுக்கு கிடையாது, பியரிஷ் சைடுக்கு மட்டும் தான் எடுப்போம். நம்ம ட்ரேட் எடுப்போமா எடுக்க மாட்டோமா? இங்கே நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகிடுச்சு கீழே வச்சுட்டு ட்ரேட் நோ சூப்பர் வெரி குட் ஆன்சர் பண்ணுங்களேன். கொஞ்சம் சும்மா மெசேஜை தட்டி விடுங்களேன், எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ரிப்ளை பண்ணனா எனக்கும் கூட கொஞ்சம் ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். சுஜோ ஜோன் ப்ரோ எஸ்ன்னு அனுப்பியிருக்காங்க, எஸ்ன்னு சில பேர் நோன்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே ஓகே வெரி நைஸ். நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க மாட்டோம், ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஓகே பிரேக் ஆகிடுச்சு ஒரு கண்டிஷன் தான். செகண்ட் கண்டிஷன் என்ன? பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். மார்க்கெட் எங்கே இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் R1 கிட்டே இருக்குது. R1 கிட்டே நம்ம கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம அங்கே என்ட்ரி ஆக மாட்டோம். சாரி இங்கே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம், இங்கே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். மார்க்கெட் எப்போ இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிதோ, சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகி பிவட் பாயிண்ட் கீழே க்ளோஸ் வைக்கிதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆகும். செகண்ட் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லுங்களேன்? 2 கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். சூப்பர் ட்ரெண்ட் ஒன்று 10,4 பிரேக் ஆனும் சொல்லிட்டேன், இன்னொன்று வந்து பிவட் பாயிண்ட் கீழே வந்தால் தான் எடுப்போம்னு சொன்னேன். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கா? RSI. சூப்பர் சூப்பர். RSI இதான், RSIன்னு சொல்கிறது கீழே இருக்கிறது தாங்க. நியூ பிகினர்ஸாக இருக்கவங்க பார்த்துக்கோங்க, கீழே தான் அந்த RSI இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ RSIயில் நான் என்ன சொன்னேன்? 23க்கு மேலே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், 23க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு, சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகி பிவட் பாயிண்ட் கீழே வந்து 9:25க்கு மேலே டைமிங் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரேட் என்ட்ரு ஆயிரும். என்ட்ரி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? உங்களுக்கு எதாவது புரியாட்டி இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு டவுட் இருக்குது சார் என்ட்ரி கண்டிஷனில் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒருத்தங்க யாரா ஒருத்தங்க எக்ஸ்பிளைன். கண்டிப்பா 23 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற யாரா ஏதோ ஒருத்தங்க சொல்லுங்க ப்ரோ. லிங்க் ஓபன் ஆகல, இப்போதான் எனக்கு ஓபன் ஆனிச்சு ப்ரோ. ஜெகதீசன் ப்ரோ நான் சாரி, வெரி சாரி. நம்மளோட நான் எல்லாமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன், உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் யூடியூப்ல, நீங்க திருப்பி இன்னொரு தடவை கூட போய் பார்த்துக்கலாம். ஓகேயா? நான் இல்லாட்டி இன்னொரு தடவை சொல்லுங்க நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். RSI ஒருத்தங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. RSI 23 எதுக்குன்னா ஓவர் சோல்டு கண்டிஷன். RSI 23 கீழே வரும்போது மார்க்கெட் மேக்ஸிமம் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஓவர் சோல் கண்டிஷன் சொல்லுவாங்க. RSI 20 கீழே வந்தால் ஓவர் சோல் கண்டிஷன். அதே இது RSI அபோவ் 80 70 மேலெலாம் போனால் ஓவர் பாட் கண்டிஷன். அங்கே RSI மேலே போனதுக்கப்புறம் செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாயிரும். அதனால தான் நம்ம RSI 20க்கு மேலே இருக்க போது நம்ம எடுக்கிறோம், ஏன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 20க்கு மேலே RSI இருக்க போது அந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா ப்ரோ? யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க என்கிட்ட, புரிஞ்சிச்சா இப்போ நான் சொன்னது என்னதுன்னு? யாரோ என்கிட்ட அந்த டவுட் கேட்டாங்க. சூப்பர் ஃபண்டமெண்டல் ஒரு தடவை நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க பிரதர்? என்ன பிரதர்? கேட்கல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க கேக்குறேன். நீங்க யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ்லயே காமிக்குமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? இல்ல சப்போர்ட் அண்ட் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி இண்டிகேட்டர் பேஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி இண்டிகேட்டர் பேஸ்ட். இங்கே நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனோ அல்லது லிக்விடிட்டி கான்செப்டோ இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இது பியூர்லி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. சோ அதெல்லாம் சொல்லுங்க. RSI 22 21 இருந்தாலும் நாங்க புட் ஆப்ஷன்ல எடுக்கலாமா ப்ரோ? எடுக்கலாம். 23க்கு மேல இருக்கணுங்க, 23க்கு கீழ வந்துட கூடாது. 20 அந்த அரௌண்ட் அந்த 25க்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த 23 ரேஞ்ச் இருக்குல்ல, அதை விட மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா RSI 40ல் இருக்குது. இந்த 40ல் இருக்க போது இதே இது பிவட் பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருந்தா நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். குட் கண்டிஷன், ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்கே RSI ஓகே ஆயிடுச்சு, சூப்பர் ட்ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஓகே ஆகல? பிவட் பாயிண்ட் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அதனால நம்ம இங்கே ட்ரேட் என்ட்ரால். புரியுதா உங்களுக்கு? வெயிட் பண்ணணும். நான் இன்னொன்று உங்கள்கிட்ட எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து இப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, எல்லாம் உண்மை தான். ஆனால் அது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா
இந்த எல்லா கண்டிஷன்ஸும் மீட் பண்ணுற வரை நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இது நான் ஃப்ரைடே மட்டும் தான் வரும்னு சொன்னேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் காத்திருப்பீங்க, அந்த ஃப்ரைடே ட்ரேடு வராட்டி நீங்கள் ஐயோ ட்ரேடு வரலையே, நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ணணுமே சும்மா போய் என்ட்ரி ஆகிடக்கூடாது. அந்த பொறுமை நமக்கு தேவை. ஒருவேளை அடுத்த ஃப்ரைடே வரலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரைடே மட்டும்தான் இதோட என்ட்ரி இருக்குது. அப்போது நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். பாதி பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அந்த கண்டிஷன் எல்லாம் மீட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ட்ரேட் வந்துட்டோம், மார்க்கெட்டில் வந்துட்டோம், இன்றைக்கி ஒரு ட்ரேடை நம்ம காலை பதிச்சுட்டு தான் போகிறோன்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்ட்டு இருக்க ஒரு மிஸ்டேக். நானுமே பிகினிங் ஸ்டேஜில் அப்படி தாங்க இருந்தேன். நானுமே இன்றைக்கி வந்தாச்சு, மார்க்கெட்டில் வந்தால் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு காசை பார்த்துட்டு தான் போகணும். ஆனால் அப்படி கிடையாது மார்க்கெட். நம்ம வந்து ட்ரேடு எடுத்தா ஒன்று லாஸ் ஆகணும், இல்லைன்னா வின் பண்ணணும். ஒரு 10,000 ஒன்று லாஸ் ஆகட்டும், இல்லை 10,000 வின் பண்ணணும். புரியுது. நினைச்சு நாங்க பண்ணி தான் இப்போ லாஸ்ட். அதுதான் இல்லை ப்ரோ, அது எல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் அ ட்ரேடர். நீங்கள் சொன்னீங்களே அந்த ஸ்டேஜை நானும் கடந்து வந்திருக்கேன். எல்லாருமே அந்த ஸ்டேஜை கடப்பாங்க. ஏன்னா அது வந்து இப்போ நான் சொல்ல போது என்ன சூர்யா சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது நமக்கே தோணும். ஆனால் நம்ம எப்போ உண்மையான காசை இழப்போமோ அப்போ தான் நம்ம படிப்போம். அது ஒரு படிப்பின மாதிரி. சில பேர் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் நம்ம அந்த காசை விடப்போ தான் அதோட பெயின் தெரியும், உண்மையான பெயின் என்னென்னு. ஏன்னா உண்மையான ரியல் மணி மார்க்கெட்டில் உள்ள போடப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுங்கள் சார். இந்த ப்ரைஸ் கீழே போகும்போது RSI கீழே தானே வரும்? RSI கீழே வரும், பட் எக்ஸ்ட்ரீமாக கீழே வராது. பிகாஸ் RSIயோட மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில் 25 மேலே தான் சஸ்டெயின் ஆகும். 25 ஒருவேளை நம்ம 23ல என்ட்ரி எடுத்தாலும் பிரைஸ் கீழே வரும்போது தானே நம்ம பிரீமியம் வேல்யூ வந்து ஏறிடும். புரியுது 23ல உங்களுக்கு வராது. 23க்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் 50-40லேயே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? RSI 40ல என்ட்ரி எடுக்கலாம். ஓகே 50-40லேயே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கலாம். இப்போ இந்த 40லேயே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிக்கலாம். பட் இன்றைக்கி மார்க்கெட் அப்வர்ட்ஸில் போனனால மொமெண்டம் ஹியூஜாக இருந்தனால இது கீழே வரல. இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 45க்கெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் என்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? 23 வந்து எக்ஸிட் டைமோ? எக்ஸிட் டைம் கிடையாது, 23க்கு மேலே இருக்கணும். அந்த RSI 23க்கு மேலே சஸ்டெயின் ஆன மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். ப்ரோ இதுக்கு முன்னாடி உள்ளதை காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் ப்ரோ. இதுக்கு முன்னாடி உள்ள அதே மாதிரி வந்திருக்கும்ல இந்த ஸ்ட்ராட்டஜில லாஸ்ட் ஃப்ரைடே. காமிக்கிறேன் அது காமிக்கிறேன். கண்டிப்பா காமிக்க முடியும் உங்களுக்கு. சொல்லுங்க. மற்ற டேஸ்ல என்ட்ரி வந்தா கூட எடுக்க கூடாது ப்ரோ. அதான் நான் சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரைடேக்கு மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு. அதை நான் காமிக்கிறேன். பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் சும்மா சொல்லுவேன் உங்களுக்கு, எல்லாமே நான் காமிக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் எப்படி இந்த எல்லா ஃப்ரைடேயும் எப்படி ஒர்க் ஆகி எப்படி நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸிட் கண்டிஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர். இப்போ நம்ம என்ட்ரியெல்லாம் ஓகே ஆயிடுச்சுல. இப்போ நம்ம அடுத்தது எந்த கான்ட்ராக்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு 3 இண்டிகேட்டர். என்ன இண்டிகேட்டர்லாம்னா நம்பர் 1 சூப்பர் ட்ரெண்ட் 10,4 யூஸ் பண்ணுவோம், 4 ஃபேக்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ட்ரிக்கு. அடுத்தது பிவட் பாயிண்ட் வந்து பிவட் பாயிண்ட் கீழே நம்ம க்ளோஸ் வச்சா, இந்த பீன் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் பிவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது கீழே க்ளோஸ் வச்சா தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். 3வது கண்டிஷன் RSI. பார்த்தீங்களா, இதுவுமே இண்டிகேட்டரில் போய் RSIன்னு டெக்ஸ்ட் பண்ணால் வந்துடும். RSI இந்த 23 கண்டிஷனுக்கு மேலே இருந்தால் தான் ட்ரேட் எடுப்போம். உங்களுக்கு நான் PDF சென்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சக்கப்புறம் PDF சென்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் மீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன கான்ட்ராக்ட் வாங்குவோம்னா ஆப்ஷன் செயினில் போய் ITM 1 வாங்குவோம். என்ன வாங்குவோம்னா ITM 1. இங்கே போய் ஒரு புட் ஆப்ஷன் 1 வந்து பை பண்ணிடுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு மேக்ஸிமம் ஒரு 12 போதுங்க. 12 மேக்ஸிமம் ஒரு 12,000 தான் இருக்கும். மிஞ்சி போனால் 15 வரை போகலாம். 15,000லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மோர் ப்ராபபிளி கேஸில் 12 to 15 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். ஃப்ரைடே ஒரு லாட்டுக்கு சொல்றீங்களா? ஒரு லாட்டுக்கு. ஆமாம், ஒரு லாட்டுக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வைங்ல இருக்க PE செட் ஆகும், அதே மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் செட் ஆகும். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு செட் ஆகாது ப்ரோ. செல்லர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேஸ். பிகாஸ் அங்கே தீட்டா டிகே அது வேற கான்செப்ட். ஓகே, ஓபன் இன்ட்ரஸ்ட்ல வரும், அதனால ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்ல. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்ல புட்டுக்கு மட்டும் இது வரும். எஸ் கரெக்ட். அது சி வாங்க கூடாது. சி வாங்க கூடாதுன்னா பாஸ்ட் இயர்ஸ்ல ஒர்க் ஆகல. நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் பேக் டெஸ்ட் பண்ண போது சிஇக்கு இது ஒர்க் ஆகலை. எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிக்காக சொல்கிறேன். மார்க்கெட் எப்போவுமே அப் ட்ரெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக கிரெயினிங்காக ஏறும். அதே இது மார்க்கெட் கீழே விழ போது பார்த்துருக்கீங்களா?
2 நிமிஷம் தான் அங்கேருந்து சட்டன்னு பெரிய பெரிய கேண்டிலாக கீழே வரும். மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நம்மலாம் பை வாங்கிட்டு பொறுமையாக இருப்போம், பொறுமையாக மார்க்கெட் மேலே மேலே ஊந்து ஏறும். ஆனால் அதே இது ஒன்று கீழே ஷார்ட் சைடு வந்தாருன்னா டக் 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 அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் கீழே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் கீழே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் அதெல்லாம் வேறு கான்செப்ட். என்ன ரீசன்ஸ்னால் இப்போ மார்க்கெட் அது என்ன சொல்ல போகிறோம், அது வேறு கான்செப்ட். மார்க்கெட் மேக்கர் மார்க்கெட் டேக்கர் 2 பேர் இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு சின்ன கடல்னு சொல்கிறேனே, இந்த கடலில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஒரு வேறு கடல். அது எதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கவர் பண்ணிடுறோம். இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்களே பிரதர். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம்ல, நம்ம ட்ரேட் பண்ணுற நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், நம்மளை தான் ரீட்டைலர்ஸ்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்ம வந்து ஒரு எறும்பு மாதிரி. அவங்களோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்லாம் எவ்வளோ வாங்குவாங்க தெரியுமா? எவ்வளவோ லட்சம் குவான்டிட்டியாக்கும் இங்கே வாங்கி போடுவாங்க. நம்மலாம் எவ்வளோ லாட்டு வாங்குகிறோம்? 1 லாட்டு 2 லாட்டு 2 லாட்டெல்லாம் தான் வாங்குகிறோம். அவங்க வந்து லேக்ஸ் தௌசண்ட்ஸில் தான் லாட்டெல்லாம் வாங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் அந்த இன்ஸ்டிடியூஷனோட எப்படி சேர்ந்து போகணும். அவங்க ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னா அந்த பஸ்ஸில் நம்ம மெதுவாக ஏறிட்டு ஒரு 2 ஸ்டாப் கழித்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடணும், அவ்வளோதான். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த இடத்துலலாம் ஹைடாக இருக்காங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த கான்செப்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி. ஓகே ப்ரோ, சின்ன கொஸ்டின். நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஆவரேஜ் இப்போ வந்து எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எஸ். ஸோ 1 month 4 ஃப்ரைடே வரும். ஆமாம், ஆவரேஜ் இது எத்தனை வாட்டி இந்த இது சக்சஸ் ரேட் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்களேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நான் காமிப்பேன். ஓகே, ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். வேண்டாம் இப்போ தீருங்க, கிளாஸ் பாதி இது தீருங்க. ഓക്കെ ശരി, നീ ഒരു ലിങ്ക് അയക്കുക. അപ്പോൾ ഗ്രൂപ്പിൽ ഞാൻ ഇപ്പം അല്ല, ഞാൻ പറയപ്പം വീട്, അപ്പം നീ കയറി. ശരിയാ? ஓகே. யாரோ மைக்கு அன்மியூட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணுறீங்களா? சாரி, அன்மியூட்டில் மியூட் பண்ணுறீங்களா? சூப்பர் சாரி. ஓகே, கிரேட். சரி பிரதர் டிரைவிங்கில் இருக்காங்க, கார் ஓட்டுங்க பிரதர், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த செஷன் வைப்போம். நம்ம அடுத்த செஷனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கார் ஓட்ட போது காரில் ஃபோக்கஸ்டாக இருங்க பிரதர். இல்லை ப்ராப்ளம், லோக்கலில் தான், வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்போது இந்த என்ட்ரி கண்டிஷன் நம்பர் 1 10,4 பிரேக் ஆகணும். நம்பர் 2 பிவட் பாயிண்ட் கீழே க்ளோஸ் வைக்கணும். நம்பர் 3 RSI 23க்கு மேலே இருக்கணும். இது ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம என்ன ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுப்போம்? ஆப்ஷன் செயினில் ITM1 PE ஒரு ஆப்ஷன் பை பண்ணிடும். ஸோ எக்ஸிட் கண்டிஷன் நம்ம வரும். எக்ஸிட் கண்டிஷன் நம்ம இப்போ என்னென்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்டா ITM P1ன்றீங்களா? அது மட்டும் காட்டுறீங்களா? ITM1னா நில்லுங்க, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ITM1னா அது ஆப்ஷன் செயினில் போயிட்டு நம்ம போயிட்டு இந்த ATM இதுதான் நடுவில் இருக்கிறது தான் ATM சொல்லுவாங்க, அட் த மணி. ஓகே, உங்களுக்கு அட் த மணிக்கு கீழே இருக்கிறது தான் புட் ஆப்ஷனில் ITM1 சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாது. ITM1னா என்ன, OTM1னா என்ன, ITM5னா என்ன, OTM5னா என்ன, இப்படின்னா என்ன, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, வீகானா என்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். பட் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இதை கவர் பண்ணிக்கிறேன். புரிஞ்சிருச்சா ப்ரோ? ATM வந்து சென்டரில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸ், அது கீழே ஒரு ஆப்ஷன் கீழே வரதில் நம்ம Pனா ரைட் சைடு இருக்கும், C எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும். பார்த்தீங்களா, கால்ஸ் புட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போய் நம்ம ஒரு ITM1 பை பண்ணிப்போம், ஒரு லாட். ஓகேயா? இப்போ நான் போகிறேன் எக்ஸிட் கண்டிஷனுக்கு போகிறேன். ஓகே. இப்போ எக்ஸிட் கண்டிஷன் என்னென்னா, இப்போ நம்ம என்ட்ரிக்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? 10,4 சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணோம். எக்ஸிட்டுக்கு 10,3 சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம். 10,3 யூஸ் பண்ணுவோம்.
அடுத்தது ஆர்எஸ்ஐ 15க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து பிரேக் பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ரீம் ஓவர் சோல்ட் கண்டிஷன். ஏன்னா நம்ம 23லேருந்து திருப்பியும் கீழே வர்றதுன்னா நம்ம அங்கே பிரேக் பண்ணிடுவோம். ஆர்எஸ்ஐ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டாம். ஆர்எஸ்ஐ இந்த எக்ஸிட் கண்டிஷனில் அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. எதில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னா சூப்பர் ட்ரெண்டில் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். அப்புறம் ட்ரேட் என்ட்ரு ஆன உடனே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. 30 பாயிண்ட்ஸ் 1:4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நம்ம யூஸ் பண்ணுறது. 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். டேக் ப்ராஃபிட்னா டார்கெட் வந்து 120 பாயிண்ட்ஸ் போட்டுருவோம். அண்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட். ட்ரெயிலிங்னா இப்போ மார்க்கெட் நம்ம எடுத்ததுலேருந்து 30 பாயிண்ட் மேலே போச்சுன்னா திருப்பி ஒரு 30 பாயிண்ட் ட்ரையல் பண்ணிடும். அப்படி ட்ரையல் பண்ணி போவோம். 60 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை 0லேருந்து 30க்கு எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்து 90 பாயிண்ட் போச்சுன்னா 30லேருந்து ஸ்டாப் லாஸை 60க்கு எடுத்துகிட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் போக போக புக் பண்ணி பின்னாடி இருந்து ஸ்டாப் லாஸை நம்ம ஏற்றிட்டே வருவோம். அது பேர் தான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸிட் கண்டிஷன். பிரதர், அப்போ அன்னைக்கு ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? எஸ், 120 பாயிண்ட்ஸ் இல்லை 120 பாயிண்ட்ஸ் வர கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு 60 பாயிண்ட்ஸ்லேயே சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, அப்படியே எக்ஸிட் ஆகும். ஆனால் 1:4 நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். டார்கெட் வைக்கலாம். எஸ், 1:4 டார்கெட் வைக்கலாம். ஆனால் இதுக்கு ப்ரோ 30 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம். 30 பாயிண்ட். ஆமாம், ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் பிரதர். 30 பாயிண்ட்ஸ். ஓகே, டார்கெட் 30 பாயிண்ட் வச்சா கூட நமக்கு வந்து கன்ஃபார்மா அது வந்து ஹிட் ஆகும். அது இன்னொன்று நான் சொல்கிறேன், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஸ்டாப் லாஸ் நான் 30 பாயிண்ட் வைக்கணும் பிரதர், ஆனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு 120 தான் வைக்கணுமா? நான் ஏன் டேக் ப்ராஃபிட் வந்து 30 வைக்கலாமே, இல்லாட்டி 60 வைக்கலாமே நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அது எல்லாம் வின்னிங் ப்ராபபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ராட்டஜி 10 தடவை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 தடவை எடுக்க போது 5 தடவை ஜெயிக்குது, 5 தடவை இந்த ஸ்ட்ராட்டஜி தோற்றுரும். ஓகேயா? கடைசி 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 5 தடவை இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குது, 5 தடவை இந்த ஸ்ட்ராட்டஜி தோக்குதுன்னா இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 50%. இப்போ நான் இங்கே போயிட்டு 1:2 நீங்கள் சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோ இதில் வச்சா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தோக்க போது 5 ரூபா, ஒரு ட்ரேடில் தோக்க போது 1 ரூபா தோப்போம். அதே இது ஒரு ட்ரேடில் ஜெயிக்க போது 2 ரூபா ஜெயிப்போம். அப்போ 5 ட்ரேடில் 10 ரூபா ஜெயிச்சிருவோம். 5 ட்ரேடில் தோக்க போது பிரதர் யாரோ அன்மியூட் பண்ணுறீங்களா? சாரி, ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு எனக்கு. மியூட் பண்ணிட்டீங்களா? சரி. அதே இது 5 ட்ரேட் தோக்க போது நம்ம 5 ரூபா தோப்போம். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்? 10 - 5 rupees ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருப்போம். இது 50% வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ அதே நான் இன்னொரு கேஸ் சினாரியோ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இங்கே நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். நான் பொதுவாக இப்போ நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கெல்லாம் வின்னிங் ப்ராபபிலிட்டி 40% தான் இருக்கும். இப்போ ஒரு 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்ன? 10 ட்ரேட் எடுத்தால் 7 ட்ரேடு லாஸ் ஆயிடுவாங்க, 3 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த 3 ட்ரேட் சக்ஸஸ் பண்ண போது நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தோக்க போது 7 ரூபா தோப்பீங்க. அதே இது ஜெயிக்க போது 3:2, இங்கே 6 ரூபா தான் ஜெயிப்பீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே 7 - 6 1 ரூபா லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்கோ அதை வச்சு தான் இந்த ரிஸ்க் ரிவார்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது 1:4 நான் ஏன் அதை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா அது 1:4 தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகி வின்னிங் ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோவில் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த 1:4 ஃபாலோ பண்ணேன். அங்கே நீங்கள் போயிட்டு 30க்கு 13 போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜி. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் 120 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட்டாக வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே சூப்பர் ட்ரெண்ட்லாம் உங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வரை புரிஞ்சிருச்சா பிரதர்? கிளியர்னா ஒரு மெசேஜ் போடுறீங்களா? ஓகே பிரதர். அது எக்ஸிட் மட்டும் எவ்வளவு சொன்னீங்க? 15 வந்தா எக்ஸிட் பண்ணிடணுமா? அது நான் உங்களுக்கு இந்த PDF சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. நீ இப்போ நம்ம இந்த கூகுள் மீட் முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ண போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ரீமியம்ல தான் சொல்றீங்க எக்ஸிட் டார்கெட்? என்ன பிரதர்? எக்ஸிட் டார்கெட்? ஆமாம் ப்ரீமியம். ஆமாம், ஸ்பாட்டில் கிடையாது, ப்ரீமியம் தான். ப்ரீமியமில் தான். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட இதான் நான் சொன்னவங்ககிட்ட வின்னிங் ப்ராபபிலிட்டி இப்போ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 70%. அது உங்களுக்கு இப்போ அதின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். அதின் வந்து
ஒரு நிமிஷம் உங்களை லைவாக அந்த லிங்க் அனுப்ப சொல்கிறேன். 1 minute வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் எல்லாம் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 70. அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஃப்ரைடே எடுத்தீங்கன்னா 7 ஃப்ரைடே ஒர்க் அவுட் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் 2 years ஒர்க் ஆகிருக்கு. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடிங் பொறுத்தளவு நமக்கு என்றைக்குமே இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாதுன்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம கையில் என்ன இருக்குங்க? நான் ஒன்று சிம்பிளாக அவங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பண்ணலாம், ப்ராபிலிட்டி ஒரு 50-60% போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மேலே போகுமா அது நமக்கு தெரியாது, கண்டிப்பாக கீழே போகுமா அது நமக்கு தெரியாது. பட் நம்ம மார்க்கெட்டை டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஓகே மேலே போகிறதுக்கு ஒரு 60-70% வாய்ப்புகள் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம கையில் ஒன்று தாங்க இருக்குது. என்ன இருக்குது? நம்ம கையில் ஒன்று கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, சேட் பண்ணுறீங்களா? நம்ம கையில் ஒன்று என்ன பிரதர்? ஃப்ரைடே. சூப்பர் பதில். ஃப்ரைடே இருக்குது, சூப்பர். ஓகே, ஃப்ரைடே இருக்குது, அதை விடுங்க. இன்னொன்று இருக்குது நம்ம கையில் ஒன்று நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்கில் மேனேஜ் பண்ண முடியும். ரிஸ்க்கை மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்கில் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்களேன். 90%, 80%, 95% என்ன பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணாலுமே நம்ம கையில் இருக்கிறது ஒன்று தாங்க. நம்ம கையில் இருக்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர். நம்மளால் எவ்வளோ இழக்க முடியும் ஒரு ட்ரேடில், எனக்கு எவ்வளோ இழக்க முடியுமோ அவ்வளோதான் நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அவ்வளோதான். எனக்கு 30 பாயிண்ட்னா இழக்கணும்னா 30 பாயிண்ட்னா இப்போ நீங்கள் நிஃப்டி எடுத்தீங்கன்னா 65, ஒரு லாட்டில் 65 குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். 65 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் லாஸ் ஆகும். அப்போது 3500 ரூபாய் லாஸ் ஆகுதுக்கு நான் தயாரான அந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். காசெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நான் தயார்னா நீங்கள் உள்ளே போகலாம். ஃப்யூச்சரில் இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு ஹோப் வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு லாட்டாக கூட்டுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்த உடனே சில டைம் என்ன நான் பொதுவாக சொல்கிறேன், என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 lakhs போடுவாங்க, 1 lakh போடுவாங்க. டக்குன்னு ஒரு வாரத்துக்கு கூட அது 2 லட்சம் ஆயிரும், இல்லாட்டி 4 லட்சம், டபுள் மடங்கு ப்ராஃபிட்லாம் கிடச்சிரும். அப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஆகா ரைட்டு 4 4 8 8 16 16 20 32 1 கோடி இப்படியே போனால் ஒரு வருஷத்தில் நம்ம அம்பானியை அடிச்சிருவோன்னு எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஆசைகள் எல்லாம் மார்க்கெட் நம்மளை மண்டையிலே அடித்து உட்கார வச்சிடும். அது உண்மை கிடையாது. மார்க்கெட் சொல்லித்தரும் 2 நாளை போட்ட சரிடா, இப்போ 4 வந்து உனக்கு 0 போயிட்டு இருக்க போது பார்த்துட்டே நம்மளை 0 தள்ளிடும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு 2 விஷயங்க. ஓவராக ஆசைப்படக்கூடாதுங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க அந்த யூடியூப்பில், நான் யாரையும் தப்பாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். எல்லாருமே ட்ரேடிங்கை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நல்ல தில்லான கார் இருக்கும், அப்போ நான் ரொம்ப பணக்கார மாதிரி காமிச்சிக்கிட்டு எனக்கு அது இருக்குது இது இருக்குது. அது ட்ரேடிங் கிடையாதுங்க. அது சும்மா ஃபேக். அது ட்ரேடிங் கிடையாது. பிகாஸ் ட்ரேடிங்கில் எப்போவுமே நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். யாரெல்லாம் டிசிப்ளினாக இருக்கீங்களோ கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்குரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக தருங்க. மார்க்கெட் உங்களை ஏமாற்றவே போகிறதில்ல. ஆனால் 2-3 தடவை நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இன்னி மார்க்கெட் என் கையில் தான், நான் போடுற வித்தில் தான் மார்க்கெட் போகுதுன்னு நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்கள் கையை மார்க்கெட் 2 கையும் எடுத்துரும். நீங்கள் ஒரு ஆளே கிடையாதுன்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதோட டைரெக்ஷனில் போய்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ரிஸ்க்கை வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். 30% இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, போட்டுட்டு வச்சுருங்க. ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரப்போது ஐயோ ஹிட் ஆக போதே, நான் 30லேருந்து 40க்கு தள்ள போகிறேன், 40லேருந்து 50க்கு தள்ள போகிறேன்னா தள்ளிக்கிட்டே போனால் அந்த நாளில் உங்களுக்கு நம்மளோட கேபிட்டல் எல்லாம் போயிடும். அதுதான் ப்ரோ. சிம்பிள் டவுட். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அமௌண்ட் பேஸ் பண்ணி போடலாம், கரெக்ட்டா? பாயிண்ட் பேஸ் பண்ணி எப்படி போடுவீங்க? பாயிண்ட் பேஸ் பண்ணி போடலாம் ப்ரோ. பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம போடலாம், ப்ரோக்கரேஜில் போடலாம், பாயிண்ட் பேஸ் பண்ணி போடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நம்மளோட செபி ரெகுலேஷன் படி நான் ஒரு NISM சர்டிஃபைட் RA, அதனால் நான் கிளாஸஸ்லாம் டீச் பண்ணலாம் உங்களுக்கு. நான் உங்களுக்கு லைவில் இதெல்லாம் சொல்லி நம்ம லைவ்லேயே போஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுக்கிற ட்ரேட் பட் நான் போஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் வந்து ஒரு செபி RA லைசன்ஸ் வாங்கினா நான் எந்த ஒரு ட்ரேடிங்குமே பண்ணக்கூடாது. நான் NISM RA, அதனால் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் பண்ணாலும் லைவில் போஸ்ட் பண்ண முடியாது என்னால். அதனால் நான் சொல்கிறேனே, அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிங்க, அதுக்கப்புறம் என்னோட வின்னிங் ரேஷியோ, சக்ஸஸ் ரேஷியோ இதெல்லாம் போட்டிங்க. இது மார்க்கெட்டில் இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நான் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வந்து லைவாக நம்ம பேக் டெஸ்ட் ரிசல்ட் என்ன ஏதுன்னெலாம் உங்களுக்கு காமிப்பாங்க. ஹலோ. சொல்லுங்கள் பிரதர். கேட்குதா? ஓகே ஓகே ஓகே. டவுட் கேட்கலாமா? ஹலோ. டவுட் கேளுங்க பிரதர். டவுட் கேளுங்க. டாப் லாஸ் 30 இருந்தால் டார்கெட் எவ்வளோ இருக்கா சார்? மேக்ஸிமம் இல்லை மினிமம்?
டார்கெட் நான் சொன்னேன்ல பிரதர் 120 நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். டார்கெட் 120, ஸ்டாப் லாஸ் 30. இன்னொன்று நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் இப்போ யாரோ ஒரு கொஞ்சம் யாரோ சவுண்டில் இந்த காற்று அடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணுறீங்களா? மியூட் பண்ணிக்கோங்களே, அது வர மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. என்ன ஓகே ஓகே மியூட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஓகே. என்னன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலுமேங்க, இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம உடனே நம்ம மொத்த காசையும் போடக்கூடாது. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரைடேஸ் ஓகே சூர்யா சொல்லியிருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லாட் யூஸ் பண்ணலாம். ஒரு லாட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு 10 ஃப்ரைடே இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஓகே 10 ஃப்ரைடே ஓகே 6 ஃப்ரைடே நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு நம்பிக்கை வந்தக்கப்புறம் தான் லாட் கூட்டுறதெல்லாம் போகணும். இவர் சொல்லிட்டாரு உடனே 5 லாட் தூக்கி போகணுன்னு யாருமே போட்டுறாதீங்க. எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அண்ட் அதின் இப்போ உங்களுக்கு அந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காமிப்பாங்க. அண்ட் அவங்க தமிழில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் மலையாளம், ஆனால் அவங்களும் தமிழ் எனக்கு கற்றுக்கணும். அவங்க தமிழுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர், நான் தமிழில் பேசணும் ரொம்ப ஆசைப்படுவார். கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க. அதன் வில் யூ ப்ளீஸ் ஷேர் யோர் ஸ்க்ரீன் அண்ட் எக்ஸ்பிளைன் டு ஆல் தோஸ். அதின், ஹலோ அதின். ஹலோ, எல்லாருக்கும் கேக்குதா? அதின் ப்ரோ கேக்குது அதின் ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஸோ சூர்யா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரைட்? யாரோ மியூட் பண்ணுறீங்களா? மியூட் பண்ணுறீங்களா? யாரோ ஒரு ஃபீட்பேக் சவுண்ட் எனக்கு கேட்குது, மியூட் பண்ணிக்கோங்க. கேட்டக்கப்புறம் நான் அன்மியூட் பண்ண சொல்கிறேன், அப்போ நீங்கள் எல்லாருமே அன்மியூட் பண்ணி இந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். அதின் யூ கேன் கேரி ஆன். பிரதர் சாரி ஒரே நிமிஷம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆல் டோட்டலாக எல்லாருமே நீங்கள் மியூட் பண்ணிடலாம், அந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு எப்போ பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணீங்கன்னா அப்போ பேசுங்க. ஏன்னா ஒரு சிலர் அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால இதா இருக்கு. சரி ஓகே பண்ணலாம். சரி பிரதர் ஓகே. பலரும் பல இதில் இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. சரி, அதனால் ஓகே, நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நான் கண்டிப்பாக என்னென்னு பார்க்குறேன். அண்ட் அதின், ஸோ கேன் ஐ ஸ்டார்ட்? யா யூ கேன் ஸ்டார்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரைடே அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே சூர்யா ஹி எக்ஸ்பிளைன்றேன். ஸோ இதில் வந்து இன்னொரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கு, ஓகேவா? லைக் இஃப் யூ என்டர் இன் a trade 30 points உங்களோட டைரக்ஷன்ல போகும்போது we will move to cost. ஓகே, பின்ன பிரேக் ஈவன்ல தான் we will exit. After that each 1 point நம்ம ட்ரெயில் பண்ணிட்டே இருக்கோம். You can இங்கே see whenever profit increases 1 point we will trail by 1 point. That is very important. 30 பாயிண்ட் ஏறினக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம ட்ரையல் பண்ணுவோம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் இப்போ பேக் டெஸ்ட் பண்ண இது பேர் குவான்மேன். நீங்கள் இப்போ சில பேர், நான் பொதுவாக சொல்கிறேன், சில பேர் நினைக்கலாம் இது ஒரு பொய்யா இருக்கலாமே, இவங்க பொய்யா இதுலையா போட்டு காமிக்கிறாங்களா, இவங்களே ரெடி பண்ணி இது பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்களான்னு எல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா யாருனாலும் அப்படி யோசிக்கணும், அதான் தப்பு கிடையாது. இதெல்லாம் யோசிக்கணும், கேட்க வேண்டிய கேள்விகள். குவான்மேன் ஒரு ஆப் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் கூகுள்லேயே எதுலையோ சர்ச் பண்ணால் தெரியும். நாங்கள் சொல்லித்தர ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் குவான்மேன் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது குவான்மேன் யூஸ் பண்ணதுக்கு நியர்லி அவங்க வந்து இப்போ 10K 15K ப்ரோனா ஒரு 40,000 கேட்பாங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 10 டைம்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உண்மையாலுமே இது உண்மையான நம்பிக்கை வர்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு பிளாக் டெஸ்ட் வந்து NSE certified NSE certified பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் பல பேருக்கு தெரியாது இந்த விஷயங்கள் எல்லாம், எங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லா விஷயங்கள். இந்த இண்டிகேட்டர் பேஸ்டு என்ன ஸ்ட்ராட்டஜி நானும் இல்லைங்க, யூடியூப்பில் என்ன ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாலுமே நீங்கள் இந்த குவான்மேனில் வந்து கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட்னு. குமரேசன் பிரதர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு திருப்பி எனக்கு ஓகே. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, சைடில் எல்லாம் தெரியுது. என்ன பிரதர்? ஸ்க்ரீன் பெருசு பண்ணி ஸ்க்ரீன் பெருசு பண்ணாது. அண்ட் அதின் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வா. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம
மொத்தமே பாருங்க. இது வந்து அது 2024லேருந்து 2026 வரதானே, லாஸ்ட் 2 இயர்ஸ் தானே. 2024 ஜூலை அதுலேருந்து 2026 ஜூலை வர கீழே வாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ். லாஸ்ட் 2 இயர்ஸில் மொத்தமே எவ்வளோ ட்ரேடு பார்ப்போமா? கீழே வாங்க அதின். மொத்தம் எவ்வளோ ட்ரேடுங்க இங்கே? 65 ட்ரேட்ஸ் இருக்கு. மொத்தமே 65 ட்ரேடு தாங்க. மொத்தமே எவ்வளவு? 65 ட்ரேட் தான். ஆனால் நீங்கள் பண்ண ப்ராஃபிட் நீங்கள் எவ்வளோ பாருங்கள். அரௌண்ட் நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்கள் கேபிட்டலோட 2x, ஆமாம் 2x to 3x டைம் பண்ணி. இதெல்லாமே சிங்கிள் லாட் எடுத்ததா ப்ரோ? ஆமா சிங்கிள் லாட். எஸ், இதெல்லாம் சிங்கிள் லாட். ஆனால் இது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதுக்கு உங்களுக்கு கடும் பொறுமைன்னு ஒன்று ரொம்ப தேவை. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்லாம் இங்கே அந்த ஸ்க்ரீனில் அதின் will you show the starting சைட், அந்த ஸ்டார்டிங் 2024 ஆகஸ்ட் சைடு, 2024 ஆகஸ்ட் சைடு, இல்லை அந்த சார்ட்டில் க்ரீன் கலர் சார்ட்டில் மேலே ஸ்டார்டிங் பார்த்தீங்களா? அந்த ஸ்டார்டிங் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்காம தான் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், என்னடா ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டே அங்கே வரலையே. ஸ்டார்டிங் டைம் பாருங்கள், ப்ராஃபிட் இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சார்ட் மேலே ஏறிட்டு போகுது. அதுதான் இப்போ எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு 5-6 ட்ரேட் எடுத்துப்போம். 6 ட்ரேட் எடுத்துகிட்டு என்னடா இது ஒர்க் அவுட் ஆகலை, இது அவ்வளோதான் நினைப்போம். ஆனால் 7வது ட்ரேடு தான் அது ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய ட்ரேடாக இருக்கும். நம்ம அதை விட்டுருப்போம். இந்த மிஸ்டேக்கும் பல பேர் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் கண்டிப்பா முக்கியம். அதுதான் அது எந்த ஒரு இதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து 70% இருக்கு. அதனால பிகினர்ஸ் ஆயிருந்தாலும் கொஞ்சம் நைஸா இருக்கு. we can manage because winning probability அவ்வளவு இருக்கு இல்லையா? so we can tolerate. okay so can we start? Yeah, you said the profit amount is around 98,000. Yeah. What is the loss amount you have made? What the loss amount? That is drawdown. இது இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ சில ட்ரேடு ப்ராஃபிட்ல இருக்கும், சில ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இப்படிதான் இருக்கும். எல்லா டேட்டாயுமே இங்க இருக்கு. சி ஆனா வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். இப்போ இங்கே ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் 1950லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன டே தான். இது எல்லாமே ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகி திருப்பி ப்ராஃபிட்லாம் ஹிட் ஆகி 65 டிரான்சாக்ஷன் முடிய போகுது. நம்ம இந்த 2 இயர்ஸ் உடைய பிரதர், இது 2 இயர்ஸ் உடைய வெறும் ஃப்ரைடே டேட்டா மட்டும் கரெக்ட்டா? 2 இயர்ஸ் உடைய வெறும் ஃப்ரைடே டேட்டா. எஸ் வெறும் ஃப்ரைடேல வந்து 3x. காரணம் 1 லோட்டுக்கு just 25,000 போதும் for ITM 1. so we made nearly 1 lakh, right? ஆனால் இப்போ என்னன்னா, இதில் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஐ கேன் ஷேர் த ஸ்க்ரீன், ஐ திங்க் ஸோ. ஓகே. அல்ல யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சார்ட்ல வேற ஒன் டே எக்ஸ்பிளைன் ப்ரோ. நீங்க காட்றது இப்போ அல்கோரிதம்ஸ்ல வந்து உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க புஷ் பண்ணி இது ரன் பண்ணிட்டீங்க கரெக்ட்டா? ஆமா. இது வந்து ஆல்கோவர்ஸ் கிடையாது, இது வந்து கான்மேன். கொஞ்சம் கூட அட்வான்ஸ் ஆன ஒரு பேக் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம். கரெக்ட், காட் இட். பட் அதான் நீங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி உங்க ஸ்ட்ராட்டஜியை புஷ் பண்ணி நீங்க டெப்ளாய் பண்ணீங்க. எஸ் டிப்ளாய் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா வந்து ஐ வில் ஷோ ஒரு நாள் டெமோஸ் இன் லைவ் சாட். ஓகே, லைவ் சாட்ல நீங்க போய் பார்க்க போது தெரியும். கீழ அதின் இந்த ஜூலை மந்த்ல we got only one entry. see here. பாத்தீங்களா? அந்த ஒரு மாசம் நமக்கு ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடைச்சிருக்குங்க. இந்த 4 ஃப்ரைடேல ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எப்போ கிடைச்சிருக்கு? remaining fridays bullish-ஆ இருந்த we didn't get entry. அப்படியே இருக்கு. 24th ஜூலை 9:27க்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அப்ப நான் 24th ஜூலை அதின் சார்ட்ல போய் பாரு. இதா 25 ஜூலை 25 இல்ல 24. சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிவோட் செக் பண்ணோம். சோ பிவோட்டுக்கு கீழே தான் இருக்கு மார்க்கெட். தென் சூப்பர் ட்ரெண்ட் 10,4. சோ என்ட்ரிக்கு இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் 10,4 இது மட்டும் தான் வேணும். தென் RSI கண்டிஷனும் இருக்கு. RSIமே உங்களுக்கு 20 அந்த 20 மேல தான் இருக்கு. 925 above. ஓகேவா? இது எல்லாமே 3 மினிட் நிஃப்டில. clearer? is it clear? clear தான் தென். அது என்ட்ரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டு மென்ஷன் பண்ணு. ஒரு சர்க்கிள் போட்டு அந்த கரெக்ட்டா. so 925 க்கு above தான் என்ட்ரி. so எங்க 924 கேண்டில் க்ளோஸ் வந்து 927 க்கு இருக்கு. so இங்க தான் என்ட்ரி. வை சூப்பர் ட்ரெண்ட் கீழே இருக்கு, பிவோட் பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு. RSI வந்து
23க்கு மேல இருக்கணும். பிகாஸ் ரொம்பவே கீழே இருந்தா இட் வில் பி ஓவர் சோல்ட். ஆஃப்டர் தட் பி வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ 23க்கு எபோவில் இருக்கணும். தென் ஒன்லி வி வில் கெட் இன் a trade. இப்போ 927 will you please draw a circle again? Circle draw பண்ணு. எஸ். இப்போ என்ட்ரி பார்த்தீங்களா, நான் 3 கண்டிஷன் உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா? கரெக்ட் 10 சூப்பர் 10 பிரேக் ஆயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 பிவட் பாயிண்ட் கீழே இருக்கு. நம்பர் 3 RSI 23க்கு மேலே இருக்கு. எல்லாம் RSI கீழே இருக்கு. 27 28 இருக்கு. அப்ப எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அங்க நம்ம சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க வந்து இண்டெக்ஸ்ல பாக்குறீங்க, பட் இது வந்து லைவ்ல வந்து நம்ம பிரீமியம்ல பார்ப்போமா இண்டெக்ஸ்ல பார்க்கணுமா? இண்டெக்ஸ். ஓகே. பிரீமியத்துல பார்க்கவே கூடாது ப்ரோ, பிரீமியத்துல பார்க்கவே கூடாது. இது இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் இதுல அந்த இண்டெக்ஸ் தான். பார்த்துட்டு நம்ம இருப்போம். என்ன பிரதர் கேக்கல? இல்ல சப்போர்ட் S2 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணுமா? இல்ல பிவோட் கீழ, ஜஸ்ட் பிவோட்க்கு கீழ அவ்வளவுதான். அந்த பிவோட் எங்க இருக்கு? அது மேல நிறைய நாங்க வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? அதான் பிவோட். பிவோட் கீழ these are all conditions. okay பிவோட் கீழ க்ளோஸ் எங்க வச்சாலும் நம்ம எடுப்போம். பிவோட் கீழ S1 ல வச்சாலும் எடுப்போம், S2 ல வச்சாலும் எடுப்போம், S3 ல வச்சாலும் எடுப்போம், அது கீழ S4 ல வச்சாலும் நம்ம எடுப்போம். பிவோட் கீழ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணனும். பிவோட்க்கு கீழ இருக்கணும் and சூப்பர் ட்ரெண்ட் 10,4 க்கு கீழ இருக்கணும். RSI must above 23 இருக்கணும். ஓகே, இப்போ என்ட்ரி ஆயாச்சு. இப்போ நம்ம பிவோட் கீழ இருக்கலாம், பட் இப்போ சப்போஸ் S1 S2 சென்டர்ல இருக்கு எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம். பிவோட் கீழ எங்க இருந்தாலும் நீங்க எடுக்கலாம். S1 சென்டர்ல இருந்தா எங்கனாலும் எடுக்கலாம். ஓகே தேங்க்ஸ். then market ஒரு 100 points கீழே போயிடுச்சு after the entry, right? 100 points வந்து நம்ம ITM 1 தான் என்டர் ஆயிடுச்சு. so maybe ஒரு 60 points ப்ராஃபிட் இருக்கும், ரைட்? ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் திரும்பி போயப்போ வி எக்ஸிட்டட் பிகாஸ் ஆஃப் த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஓகே, பிகாஸ் ஹியர் அதான் அவர் ட்ரேட் போர்ட் ஹிட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். ஏன்னா நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட 30 பாயிண்ட் நம்ம போக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை மேலே எடுத்துகிட்டு வருவோம். அந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்போ நினைக்கலாம், அடடா 100 பாயிண்ட் வர போச்சே, நம்மளால் ப்ராஃபிட் 70 பாயிண்ட் தான் பார்க்க புரிஞ்சிச்சு, மிச்சம் 30 பாயிண்ட் போயிடுச்சு. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது என்றைக்குமே. பரவாயில்ல, நமக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிருக்கு, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் தான் படணும். தவிர நம்மளால் மார்க்கெட்டில் எண்ட் டு எண்ட் என்றைக்குமே பிடிக்க முடியாதுங்க. ஐயோ, நம்ம சில டைம் பார்ப்போம் PNL அப்படி 10,000 வரை போகும், திருப்பி பார்த்தோன்னா 2,000 நம்ம வெளியில் வந்துடுவோம் ப்ராஃபிட்டில். அப்போ எல்லோரும் என்ன நினைப்போம், வருத்தப்படுவோம், 2,000 தான் கிடச்சிருக்கு, 10,000 வரை PNL போச்சேன்னு. அதுதான் தப்பு. 2,000 கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்ம அதை ப்ரைஸ் பண்ணணும். ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிதுன்னா சந்தோஷம், இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. லாஸ் கிட்டானுமே அதே தான், லாஸ் ஆன உடனே நம்ம எல்லாமே போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. ஓகே, இன்றைக்கி என்னோட நாள் கிடையாது, இன்றைக்கி என்னோட ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு, கண்டிப்பாக அடுத்த ஃப்ரைடே வரும், அடுத்த ஃப்ரைடேக்கு வெயிட் பண்ணலான்னு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். தட்ஸ் த திங் ப்ரோ. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஓகே, அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட்ல ரிவர்சல். ஆமாம், இப்போ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கிட்ட வாட்டி சூப்பர் ட்ரெண்ட் மேலே தட்ட போது நம்ம வெளியில் வந்திருப்போம். So I will explain the exit criteria. Okay, so exit criteria வந்து we need to கொஞ்சம் ஸ்கிரீன் என்லார்ஜ் பண்ணலாமே ப்ரோ. நீங்க என்லார்ஜா தானே இருக்கு? மேக்ஸிமம் என்லார்ஜ்ல இருக்கு, என்லார்ஜ்ல தான் இருக்கு. புரியலையே ப்ரோ. ஜூம் பண்ணா கரெக்ட்டா இருக்கு. நீங்க மொபைல்ல இப்படியா? இல்ல அங்க அதின் இல்ல, நமக்கு இல்ல. he is informing to the கரெக்ட்டா தான் ப்ரோ இருக்கு. கரெக்ட்டா தான் ஸ்கிரீன்ல வந்து ஜூம் பண்ணனும் ப்ரோ. நீங்கள் பிரதர் ஃபோனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெஸ்க்டாப் வியூவில் ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரி பிரதர். ப்ரோ, இந்த சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே இப்போ பாஸ்ட் டேட்டால கரெக்டா இருக்கு. லைவ்ல வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகும்? அப்படி லைவ்ல உங்களுக்கு லைவ்லயே தெரியும். நீங்க நாளைக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்ல, நீங்க அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் போட்டு பாருங்க. லைவாக அந்த ஒவ்வொரு கேண்டலுக்கு கீழேயும் அது ட்ரெண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சோ ரெட் டு கிரீன் அதுதான் நீங்க சொல்றீங்களா? இப்போ வந்து ஆமா, அதேதான். சோ எக்ஸிட் கிரைட்டீரியா வந்து கொஞ்சம் முடிச்சக்க அப்புறம் டவுட்ஸ் பேசலாமா? 1 மினிட், கொஞ்சம் இத மட்டும் முடிச்சுக்கிறோம், அதுக்கு அப்புறம் டவுட்ஸ் கேளுங்க. ஓகேயா? ஓகே. சோ என்ட்ரி என்ன? சூப்பர் ட்ரெண்ட் 10,4 and exit வந்து 14,3. so we need to swap this. okay, super trend. No, actually he told that exit was 10,3, entry was 10,4 and exit was 10,3.
Adin, exit was 10,3 I think so. Exit was 14,3. 14,3 is it? No, wait. Open the backtest chart. Open backtest. ஏன்னா நான் 10,3 தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேலே போ. Is it 14? Yeah, 14. Very sorry brother. கண்டிப்பா thanks find out பண்ணதுக்கு. சூப்பர் ட்ரெண்ட் வந்து 14 தான் பிரதர். லாஸ்ட் 14 கேண்டில்ஸ். எக்ஸிட்டுக்கு வந்து 14. Thank you. கரெக்ட்டா சொன்னீங்க. 14. இங்க you need to add super trend. Then you need to select, change the value here. Okay, 14, 10, 9, you can add whatever you want. And இதுதான் பேக் டெஸ்ட்ல பெஸ்டான சூப்பர் ட்ரெண்ட் 14,3. ஓகே, ஸோ எக்ஸிட்டுக்கு 14,3, என்ட்ரிக்கு 10,4. அவ்வளோதான். ஸோ இங்க ஒரு எக்ஸிட் இருக்கு, ரைட்? ஆனா இந்த எக்ஸிட் கிரைட்டீரியா இஸ் கரண்ட் க்ளோஸ் சூப்பர் ட்ரெண்ட் 2க்கு மேலே போனோம் அண்ட் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே போனோம். மீன்ஸ் இது ஒரு செட்டா இருக்கு. சூப்பர் ட்ரெண்ட்க்கு மேலே போய் எக்ஸிட் ஆகாது, பிவோட் பாயிண்ட்க்கு மேலேயும் போனோம். then only both conditions satisfy ஆயா மட்டும்தான் we will exit. or RSI below 15 வரணும். It will be like a target. Okay, like 23க்கு மேலே தான் we entered into the trade. Now if the RSI come down to 15 we will exit. ஓகேவா? பிகாஸ் 15 கீழே ரொம்ப ஹார்டா இருக்கும் அங்கே சஸ்டெயின் பண்ணதுக்கு, பிகாஸ் நிறைய ஓவர் சோல்ட இருக்கும் அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ இது ஒரு செட்டு. கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே இந்த ரிவர்சல் இல்லையா, இந்த இதுலேயே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அது எல்லாமே இங்கே இருக்கு டேட்டா. 10:39 எக்ஸிட் ஆயிடுச்சு. லெட்ஸ் see 10:39 இந்த கேண்டில் எக்ஸிட் ஆயிடுச்சு. Adin, one quick ask, like how you explain the entry of market rate? Can you please show the exit point where it broken the super trend 2 and pivot here? Yeah, it's sure. Broken the so in the trade le trailing stop loss ah hit ஆயிடுச்சு. That's why we are not seeing this super trend breakout or something. Okay, இங்க இந்த 10:39 க்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பிகாஸ் இங்கே ஒரு சேஃப்டி இருக்கு, ரைட்? 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் போது மூவ் டு காஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ட்ராகி ITM 1ல் ப்ரீமியம் சார்ட்டில் 30 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ், இதெல்லாமே ப்ரீமியம் சார்ட். இந்த இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாமே நம்ம நார்மல் இண்டெக்ஸ் நிஃப்டி சார்ட்டில். ஓகேவா ப்ரோ? இந்த சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் வந்து மேல 10 கீழ தெரியுதானே? ஆமா, 10 4 14 3 14. இது நாங்க PDF சென்ட் பண்றோம் ப்ரோ, அதுல கிளியரா இருக்கும், அதுல பாத்துக்கலாம். ஓகே ஓகே. அதின் இப்போ ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணவா? brother, actually ஒரே ஒரு டவுட் இருக்கு. actually ITM ல தான் நீங்க இது பண்ண சொன்னீங்க. ITM how to find which one is ITM 1, ITM 2 or ITM 3? ஓகே. இந்த ஆப்ஷன் சேனுக்கு போறோம். அங்கே இதுதான் ITM 1. புட் சைடுல வந்து ATM க்கு கீழே இருக்கிறது தான் ITM 1. ஓகேவா? ஓகே அவள இது பை பண்ணனும். அதுல போய் பை கொடுத்து. ஓகே பிரதர். see one lot க்கு 8000 தான் இப்போ இருக்கு. ப்ரோ டவுட். கேளு ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், சாரி பிவோட் பாயிண்ட் போடுறீங்க இல்லையா? அதுல வந்து நமக்கு அந்த இருக்கு இல்லையா? என்ன ப்ரோ, அது நம்ம கண்டிப்பா அந்த போகணும்னு அவசியம் இல்ல. என்ன ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கல. S1 S2 S3 எல்லாம் இருக்குல ப்ரோ, நமக்கு தேவை பிவோட் லைன் கீழ இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு தேவை பிவட் பாயிண்ட் கீழ இருக்கணும், அவ்வளவுதான். மத்த லைன்ல நம்ம வேணாம் அப்படினா நம்ம இண்டிகேட்டர்ல போய் மாத்திக்கலாம், எடுத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. அந்த பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது நீங்க அப்பதான் ஸ்டைல்ல போய் அதெல்லாம் டிக்கெல்லாம் எடுத்து விட்டானா அது எல்லாமே போயிடும், அவ்வளவுதான். பிவட் பாயிண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது சூப்பர் ட்ரெண்ட் 1ல இருப்போம். என்ட்ரி ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூப்பர் ட்ரெண்ட் 1 தூக்கி விட்டு சூப்பர் ட்ரெண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். ஆமா. அதேதான். சூப்பர்.
ஓகே ஓகே. இப்போ அது நான் ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்துறியா? சார் ஒரு டவுட். சொல்லுங்க. நம்ம பிவட் வந்துட்டு பிவட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றது. ஆமா. ஓகே, அப்படி இருந்தா அந்த ட்ரெடிஷ்னல் தவிர கேமராவோ ஃபிபனாச்சி எடுத்துடலாம் தானே? நோ, இந்த ட்ரெடிஷ்னல் அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிவட் மட்டும் தானே நம்ம பார்க்கணும். எஸ் எஸ், பிவட் மட்டும் தான், பிவட் மட்டும் தான், பிவட் மட்டும் தான். இப்போ என்ன யூஸ் பண்ணாலும் பிவோட் சேமா இருக்கு. ஆமா, நீங்க எதனால யூஸ் பண்ணலாம்? அந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வரலையே. பிவட் சேம் தானே சார்? ஆமா பிரதர், ஆமா ஆமா. பிவட் நீங்க என்னனால யூஸ் பண்ணலாம், அது உங்க சாய்ஸ் தான். அதான் கேட்டேன். அதான் Why you are using especially no it's not traditional. Everywhere the center point will be same for everyone. Exactly. Okay. You know, it's getting confusing, that's it. Yeah, okay. That's you can use anything. Okay, right. Okay, Adin, I will you can stop your screen. I will share. Sir, excuse me sir. சொல்லுங்க சொல்லுங்க. Sir, super trend 1 2 ன்னு சொன்னாங்கல, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏங்க 1 2 னா நம்ம 1 2 னா நம்ம ரெண்டு சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்றோம்ல. நம்ம என்ட்ரிக்கு வந்து 10,4 யூஸ் பண்ணுறோம், எக்ஸிட்டுக்கு வந்து 14,3. அதனால அவர் சொன்னார் சூப்பர் ட்ரெண்ட் 1 வந்து 10,3, சூப்பர் ட்ரெண்ட் 2 நம்ம யூஸ் பண்ணது 14,3. அதனால் அப்படி மென்ஷன் பண்ணார். நோ 10,3, 10,4. சாரி 10,4. Because இந்த 4 means அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லார்ஜா இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. புரிஞ்சுச்சா ஸ்ரீதரன் ப்ரோ? சார் இது எப்போ சேஞ்ச் பண்ணணும்? நம்ம என்ட்ரி ஆன உடனே சேஞ்ச் பண்ணிடுறோம். நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை. இப்போ என் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுல்ல? என் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஐயோ சாரி, பார்க்க முடியுது ப்ரோ. இதில் 2 ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. சூப்பர் ட்ரெண்ட் 1க்கு அந்த கிரீன் அண்ட் ரெட் கொடுத்துக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் 2க்கு நம்ம வேற கலர் கொடுத்துக்கலாம். டெலீட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். அதான் ரெண்டுமே இருக்கலாம். அவ்வளவுதான் ஸ்ரீதரன் ப்ரோ. என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10,4 இந்த சூப்பர் 10,4 ஆன் பண்ணிட்டு பிவட் பாயிண்ட் கீழே இருக்கும்போது இங்கே என்ட்ரி எடுத்துருவோம். அடுத்து நம்ம எக்ஸிட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, எக்ஸிட் வந்து 14, என்ட்ரி ஆன உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடுவோம், இதை ஆன் பண்ணிடுவோம். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்யூ. ரைட். அண்ட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணுறது. அண்ட் நாங்கள் வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ், மீ அண்ட் அதின். நாங்கள் 2 பேரும் இண்டிகேட்டர்ஸ். இது நாங்கள் முன்னாடி காலேஜ் டேஸில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இந்த இண்டிகேட்டர்ஸ். பட் பேசிக் இந்த இண்டிகேட்டர்ஸுமே ஒர்க் ஆகுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் ஆர் லேகிங் தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எப்போவுமே இண்டிகேட்டர்ஸ் ஆர் லேகிங் தான். பட் அந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் இஃப் யூ ஃபாலோ இட் இன் அ ரைட் வே அண்ட் டிசிப்ளின் வே. அண்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாக ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நான் அந்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்ட்ராட்டஜியை விட்டுருங்க. நான் இந்த லிக்விடிட்டி கான்செப்ட்டு, இந்த எஸ்எம்சி, ஐசிடின்னு பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே சிம்பிள் கான்செப்டுங்க. எல்லாமே இட்ஸ் அ வெரி ஈஸி கான்செப்ட். ஆனால் எல்லாருமே அதை இப்போ பெருசாக அதை அப்படி இது இப்படின்னு பேசுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 பேருக்குள்ளே தான் ஃபைட்டு. ஒன்று மார்க்கெட் மேக்கர், இன்னொரு மார்க்கெட் டேக்கர். என்னென்னா 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பெரிய எல்ஐசி மாதிரி ஒரு ஜெயண்ட் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று நம்ம இப்போ ஜேபி மார்கன் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே தான் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கே பை ஆர்டர்ஸை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, எங்கே செல் ஆர்டர்ஸை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனோட ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே ஆக்ஷன் தியரி ஒர்க் அவுட் ஆகுதோ அங்கே தான் நம்ம ட்ரேட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்லலை, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எல்லாருக்கும் கேட்குதுல்ல? எல்லோரும் டக்குன்னு அமைதியானோன்னு நான் பயந்துட்டேன். நான் ஒரு வேளை அன்மியூட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஓகே, எல்லாருக்கும் கேட்குது. ரைட், ஓகே. இதுதான் இந்த மொமெண்டம் ஆல்ஃபான்னு சொன்னாங்க. இல்லை, இது மொமெண்டம் ஆல்ஃபா கிடையாது. இஸ் ஒன் ஆஃப் our இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் ஒர்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யூ கேன் ஆல்சோ ஒர்க் இன் ஆன் இட் அண்ட் இட் வில் ஒர்க் ஃபார் யூ. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நாங்கள் ஆமாம், அந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு இப்போ அதின் காமிச்சான்ல உங்களுக்கு 2024 ஃப்ரைடே மட்டும் ரிப்போர்ட்ல மற்ற டேஸ்ல. ஆமாம், மிச்ச டேஸ் இந்த மாதிரி நாங்கள் அதின் வில் யூ ஷோ ஆஃப் த ஸ்குவாட்மேன் நம்ம எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் காமிக்கலாம். நாங்கள் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 1000 ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஏதோ நம்ம இப்போ சொல்கிறோம். நியர்லி 1000 ஸ்ட்ராட்டஜி நாங்கள் எங்களோட ஒர்க்கே என்ன தெரியுமா, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருப்போம், வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஆன் த மார்க்கெட் ஆர் நாட். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே அல்காரிதம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்கள் சீரியஸ் மணி மேக் பண்ணதுக்கு நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா வைல் யூஸிங் ப்ரைஸ் ஆக்ஷன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து மேஜர் ட்ரெண்ட் எதில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அதெல்லாம் வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறது வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அண்ட் நான் ஒரு இனிஷியேஷனாக நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒரு ஆஃப்லைன் பேட்சாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆஃப்லைன் பேட்சாக நான் ஒன்று பண்ணலான்னு முயற்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் வரேங்களோன்னு. அண்ட் அதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு 15K சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 டேஸ். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா உள்ள ஃப்ரீன்னு கூப்பிட்டு காசு சொல்கிறானே, நீங்கள் அது என்ன யோசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. பட் ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற நான் கோர்ஸுக்கு சார்ஜ் பண்ணுறது 15Kங்க. நான் என்ன சொல்லித்தரேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஃப்லைன் செஷன் இந்த மாதிரி ஆன்லைன் இருக்காது. ஆஃப்லைனாக நம்ம டேரெக்டாக இருந்து 5 டேஸ் இருக்கும். அதில் என்னலான்னா, டே 1 நம்ம என்ன கற்றுப்போனா, பேசிக்காக ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, இது போக நம்மளோட டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, இந்த விஷயங்கள் இருக்குது. ஐடிஎம் 1னா என்ன, ஏடிஎம்னா என்ன, ஓடிஎம்மான இந்த பேசிக்கெல்லாம் பார்ப்போம். டே 2 என்ன லேர்ன் பண்ணுவோன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்கேல்பிங். நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற மொமெண்டம் ஆல்ஃபா ஸ்ட்ராட்டஜியோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் அது என்ன சொல்லி தருவோம். டே 3 வந்து ஸ்விங் ட்ரேடிங் என்னென்னு சொல்லி தருவோம். டே 4 வந்து பொசிஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி தருவோம். அண்ட் டே 5 இதெல்லாம் கவர் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நம்ம அந்த ட்ரேட் எடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் இதெல்லாமே காமிக்க போகிறோம். ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? ஏன் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இது சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த கூகுள் மீட்டில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 பேர் இருக்கோம். இந்த 100 பேர்கிட்டையும் போய் நீ இன்ட்ராடே பண்ணுன்னு சொன்னா பண்ண முடியாது. சில பேர் இன்ட்ராடே நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஸ்கேல்பிங் நல்லா பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங்க்கு மார்க்கெட் முன்னாடியே இருக்கணும். நீங்கள் 2 செகண்ட் கண்ணை அடைச்சி திறந்தால் கூட மார்க்கெட் அங்கிட்டு இங்கிட்டு போயிடும். அது ரொம்ப விகரஸாக இருக்கும். இல்லாட்டி சில பேர் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இந்த நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, எனக்கு மார்க்கெட் டெய்லியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது சார், எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எனக்கு பார்க்க முடியும். அப்போ அவங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் ஓகே ஆகும். இல்லை சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட், சார் எனக்கு ஒரு 6 months இல்லாட்டி 1 year அது வர எனக்கு ஒரு 20% 25% ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் கூட ஓகே சார், எனக்கு பரவாயில்ல. அப்படி இருக்கிற எல்லாருக்காக நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, 5 டேஸில் இந்த எல்லாமே நான் சொன்ன இன்ட்ராடே, ஸ்கேல்பிங், பொசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேட் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி எடுங்க. இப்போ நான் சூர்யா சார் சொல்லிட்டாரு இன்ட்ராடே, அதனால் எல்லோரும் இன்ட்ராடே எடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே சைக்காலஜி வேறு. சூர்யா சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும், சில பேர் அதின் சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்க சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாருக்கும் சில விஷயங்கள் ஒர்க் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்னோட கடமை என்ன, நான் சொல்லித்தரது உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி தந்துட்டு அதில் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ, சில பேர் ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் இப்போ கார்லாம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க என்னால் முடியாதுன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 15K சார்ஜ் தான் பண்ணுறோம். அண்ட் நான் 15K சார்ஜ் பண்ணுறது ஒரு ஃபேர் வேல்யூவாக யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு 5-6 ட்ரேட்லேயே நம்ம 15K சொல்கிற காசை எல்லாருமே மேக்ஸிமம் இழந்திருப்போம். அப்போ நான் யோசித்தேன், ரொம்பவும் காசு அதிகமாக என்னால் புஷ் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கம்மியாக வைக்க முடியாது. டு பி ஹானஸ்ட் நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், இட்ஸ் அ பிஸ்னஸ். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா எனக்கு அதில் காசு பார்க்கணும், நான் உண்மையாக ஃப்ராங்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 15Kக்கு ஆஃப்லைன் பேட்ச் மாதிரி நீங்கள் கொடுக்குற இனிஷியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் ஒரு 15Kக்கு நாங்கள் வந்து இது ஒரு இந்த இனிஷியேஷனாக பாசிட்டிவ் இனிஷியேஷனாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இதோட உங்களோட விருப்பத்தோட, உங்களுக்கு விருப்பம் தான் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். என் நம்பரோ இல்லாட்டி அதின் நம்பருக்கோ டிஎம் பண்ணி கேளுங்க. ஆனால் நாங்கள் சொல்லித்தர போகிறது இதெல்லாம் தான். டே 1 வந்து பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். டே 2 இன்ட்ராடேயும் ஸ்கேல்பிங்கும், டே 3 ஸ்விங் ட்ரேட், டே 4 பொசிஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டே 5 இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். இது போக இந்த கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? இது இந்த 50 ஸ்டார்டிங் ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு 15K ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்குறோம். அண்ட் எல்லாமே டு பி ஹானஸ்ட் இட்ஸ் அ பிஸ்னஸ். அண்ட் அதே இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கேன். அண்ட் இட்ஸ் த திங். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணி எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. சாரி இப்போ இந்த ட்ரேடிங் வியூல போயிட்டு RSIன்னு போட்டோம்னா அது எப்படி காமிக்குது? ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இங்க போயிட்டு
RSIன்னு அடிச்சானா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு வரும். அது ஏதாவது நம்ம இது பண்ணணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வரும். நீங்க ட்ரேடிங் வியூல வந்து 2-3 இண்டிகேட்டர் மேல ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். ஓகே 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 அதான் சரி சார். ஓகே ஓகே அதுதான். அதனால நீங்க இந்த எல்லா குரூப்ல இருக்க எல்லாருக்குமே நான் இன்னொன்று சொல்லி வைக்கிறேன். என்னோட விஷன் என்னன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ராஃபிட்டபிள் ஆகணும். நம்ம எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கணும். இவர் காசு பார்த்துட்டாரே நம்ம பார்க்கலே, இவர் பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாமே நண்பர்கள். ஒருத்தரையும் திருத்திக்கணும். அதனால தான் இந்த கம்யூனிட்டி. ஏன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தக்கப்புறம் நீங்களே சொல்லலாம், சூர்யா சார் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்குன்னு. எனக்கும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா எல்லாமே என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக்ஸ்னு நீங்கள் பார்த்தா எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. F&O ஸ்டாக்ஸே கிட்டத்தட்ட நியர்லி 100 ஸ்டாக்ஸாக 120 ஸ்டாக்ஸ் இருக்குது. எல்லாமே என்னால் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அந்த ஸ்டாக் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், சூர்யா சார் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, இது எப்படி? ஏன் எனக்கும் நல்லது தான், நானும் காசு பார்க்கலாம், அந்த டைம் நீங்களும் காசு பார்க்கலாம். இட்ஸ் ஒரு என்ட்ரினா. ஸோ அதனால் எனக்கு இதை ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. அதான் என்னோட விஷன். ஸோ அதுதான் பிரதர். இதுக்கப்புறம் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த 15K நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். அண்ட் ஆஃப்லைன் தான். ஏன்னா ஆன்லைனை விட ஆஃப்லைனில் தான் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க. கேளுங்க. 5 days செஷன் சொல்லிருக்கீங்க. 5 days ஈச் டே வந்து நம்ம ஈச் டைப் ஆஃப் இது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இன்ட்ராடே அந்த மாதிரி. எவ்வளவு டெப்த் நம்ம போவோம் இது எல்லாத்துலயும்? எவ்வளவு நாலேஜ் நம்ம பேசிக்ஸா இருக்குமா? எல்லாத்தையும் டச் பண்றோம். ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். நான் இன்னொன்று சொல்லவா ப்ரோ? இன்னொன்று நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் இந்த 5 days எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவீங்க. ஓகேயா? இன்னொன்று நான் சொல்கிறேன். ஒரு ப்ரூஸ்லியோட ஒரு கோட் இருக்குது. அவர் ப்ரூஸ்லி சொல்லுவார், நான் வந்து 1000 பஞ்சு படித்தவனை பார்த்து நான் வந்து பயப்பட மாட்டேன். ஒரு பஞ்சு 1000 தடவை யார் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அவனை பார்த்து தான் பயப்படுவேன். அதே மாதிரி தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜினாலும் நீங்கள் அது கல் மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் பி ப்ராஃபிட்டபிள். யூ கேன் பி ஷுவர்லி ப்ராஃபிட்டபிள். அதுதான் ஒரு மேட்ரு. அதனால் நாங்கள் இப்போ 5 days சொல்லி கொடுத்தக்கப்புறம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். 5 days எடுத்த உடனே நம்ம மார்க்கெட்டில் பெரிய ஆள்லாம் ஆயிட முடியாது. டு பி ஹானஸ்ட் 5 daysக்கு அப்புறம் என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் வி ஆர் தேர் ஃபார் டு சப்போர்ட் யூ. எதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா, ஏன்னா எங்களுக்குமே சேம் சைட் கோல் இருக்குது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இந்த கம்யூனிட்டியை. அதான் என்னோடய விருப்பம். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதெல்லாமே டெப்த்தாக பார்ப்போம் ப்ரோ. அந்த 5 daysல பேசிக்க மாட்டோம். பிகினிங்லேருந்து டெப்த்தாக எதனால ஏன் நம்ம ட்ரேட் எடுக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதனால இந்த இடத்துல என்ட்ரானோன்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம டெப்த்தாக பார்ப்போம். அதுதான் இன்னொரு சஜஷன் வந்து இப்போ 5 days வந்து 2 days வீக்கெண்ட்ஸி சேர்த்து அப்படிதான் ப்ரோ. அப்படிதான் ஃபாலோ பண்ணுறோம். வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஏன்னா 5 days கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு விஷயங்களை கரெக்டாக சொல்லி தரதுக்கு. அண்ட் கிளாஸஸ் எப்படி எடுத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10லேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வரை இருக்கும். அண்ட் சென்னையில் தான் இருக்கும். அதுதான் மேட்டர். ஆன்லைனில் வைக்கலாம் பிரதர், ஆன்லைனில் வைக்கலாம். பட் எனக்கு ஆன்லைனில் விட உங்களை நேரில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே இன்னும் கூட கொஞ்சம் பழகிக்கலாம். அதனால தான் நான் ஒரு ஆஃப்லைனை கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுதான் ப்ரோ. ஆல்ரெடி அதின் ப்ரோ கேட்டிருந்தேன். ப்ரோ நீங்கள் ஆன்லைனும் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக ஆன்லைன் நாங்கள் பண்ணுறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆஃப்லைன் வந்து இட் வில் பி உங்களுக்கு ஒன்று நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஆன்லைனை விட நம்ம ஆஃப்லைனில் டேரெக்டாக இருக்க போது உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து என்ன ஒரு டவுட் இருந்தாலும் அப்படியே ஸ்பாட்டில் இருந்துச்சு கேட்டலாம். ஒரு 5 days நீங்கள் டெடிக்கேட்டடாக இதுக்கு ஒதுக்குறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்னா ட்ரேடிங் சொல்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்குது, பொசிஷன் சைஸிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பலதும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. நான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுங்கள். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்க விருப்பமாக இருக்கவங்க அதினுக்கோ இல்லாட்டி எனக்கோ டிஎம் பண்ணலாம், பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் எந்த ஒரு 1 வீக்கோ நம்ம அதை புஷ் பண்ணலாம். ஆகஸ்ட் மந்த்து மிடில் ஆரம்பிக்கலாமா லாஸ்ட்டில் ஆரம்பிக்கலாமா, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் மேட்ரு. ஏன்னா நான் வந்து டெய்லி நீங்கள் டெய்லி என் குரூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெய்லி வெதர் இட்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நான் ரெண்டுத்தையுமே போஸ்ட் பண்ணுவேன் நம்ம குரூப்பில். ஒரு நாள் லாஸ் பண்ணிட்டேன்னா அந்த போஸ்ட் பண்ணாமல் நான் இருந்ததில்லை, எல்லா நாளுமே போஸ்ட் பண்ணுவேன். டு பி ட்ரான்ஸ்பரண்ட், ஐ வாண்ட் டு பி ட்ரான்ஸ்பரண்ட் வித் யூ ஆல். அவ்வளோதான் என்னோட ஒரு விஷயம். இன்றைக்கி லாஸ் பண்ணால் நல்லது தான். ஆனால் பாதி பேர் லாஸை போடவே மாட்டாங்க. லாஸ் போட்டால் மட்டும் மாயமாக போயிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. லாஸ் இருந்தாலும் நீங்கள்
கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்களா, அதான் மேட்ரு. சிஸ்டமை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு ஆள்னாலும் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆனால் சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் மேட்டர். தட்ஸ் த திங். உங்களுக்கு வேறு ஏதாவது நீ எதாவது டவுட் இருந்தால், இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால், இல்லாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். சொல்லுங்கள். இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம குரூப்லயும் போடுவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பா ப்ரோ. இந்த பிரீமியம்ல வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன்னு சொன்னீங்களே, ஸ்டாப் லாஸ். அது வந்து 30, அது இப்ப நான் 100 ரூபீஸ்க்கு நான் வாங்குறேன் அப்படினா 30 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி சொல்றேன். 30 பாயிண்ட்ஸ் ப்ரோ, ரூபீஸ்ல கிடையாது, பாயிண்ட்ஸ். அதேதான் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுல 30 பாயிண்ட்ஸ் நம்ம வைப்போம். ஸோ பிரதர், அப்போ சொல்லுங்க. ட்ரேடிங் வியூல நீங்க சொன்ன மாதிரி அந்த மூணுத்தையுமே ஒண்ணா பண்ண முடியாது, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம. ஆமா. நீங்க ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் ஏதாவது வச்சீங்கன்னா அதுல நீங்க எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுல எல்லாரும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப டிமேட் அக்கவுண்ட்ல பண்ணிக்கலாம். பண்ண முடியாது. ஆமா. ஓகே பிரதர், தேங்க்ஸ். எஸ். ஓவரால் பண்டில் இல்லாம ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும்? அதான் பிரதர், நான் சொல்லி தரதை எல்லாமே தான் சொல்லி கொடுக்க முடியும். அப்படி நான் சொல்ல எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும். நீங்க சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்த இன்னொரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்காது, எல்லாத்துக்கும் எல்லாம் உள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்ப நான் சொல்லி தரப்போது மொத்தமா சொல்லி தரப்போது தான் அது உங்களுக்கு வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும், ஒரு ஈஸியாக ஒரு புரிதல் இருக்கும் மார்க்கெட்டை பார்த்து. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை பிரதர், மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணலாம். பிரதர் இது ஒர்க் ஆகிட்டுன்னு சொல்லி நீங்களே எனக்கு சஜஷன் பண்ணலாம். இங்கே இருக்கிற எல்லாராலையும் அது பண்ணவும் முடியும். அது வந்து என்னென்னா மார்க்கெட்டோட புரிதல் வந்து தப்பாக இருக்கிறனால தான் எல்லாரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா திறமையும் இருக்குது. பட் மார்க்கெட்டோட புரிதல் தப்பாக இருக்கிறனால தான் அது கஷ்டமாக இருக்குது. அந்த புரிதலை கரெக்டாகிறது தான் என் வேலை. அந்த புரிதலை எப்படி கரெக்டாகணும், திருப்பி நான் யூஸ் பண்ணுறது என்னெல்லாமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த புரிதலை வச்சு நம்ம பில்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். அதான் மேட்டர். கண்டிப்பாக சார், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டோக்கில் அப்டேட் பண்ண முடியுமா? என்ன பிரதர், இந்த ஸ்ட்ராட்டஜி முடியாது. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அது டிஃப்ரெண்ட் கேரக்டர். இது நிஃப்டி 50 தான். இதே நீங்கள் சென்செக்ஸில் போட்டால் ஒர்க் ஆகாது, இதே நீங்கள் பேங்க் நிஃப்டியில் போட்டாலும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஒவ்வொருட இதுக்கும் மார்க்கெட் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிஃப்டி 50யோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் டிவிஎஸ் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும், மாருதி சுசுகி எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும், டாட்டா எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்படி படிக்கிறது தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த கேரக்டர்ஸ் எப்படி படிக்கணும், அதான் மேட்டர். ஸ்டாப் லாஸ் வந்து பாயிண்ட்ஸ் இல்லையா? ஆமாம் பிரதர், பாயிண்ட்ஸ் தான். ப்ரோ சொல்லுங்க. நான் இப்பதான் வந்தேன், ஏன்னா 100 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ண முடியல. இப்பதான் ஒரு 5 விஷயமா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். புரியுது. இப்ப வந்து பெய்டு வெர்ஷன் சொல்லியிருந்தீங்கல்ல, அது வந்து என்ன, அதுவும் இண்டிகேட்டர் வச்சு தான் கிடையாது? இல்ல பிரதர், நாங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. பிகாஸ் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நம்ம அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இண்டிகேட்டர்ஸ் ஆர் லாகிங், டு பி ஹானஸ்ட். நம்ம நேர்ல வந்து ஆஃப்லைன் சொல்லிருந்தீங்க. இப்ப 5 நாளைக்கு இப்ப நாங்க தங்குறது, இப்ப சாப்பிடுறது, அதெல்லாம் எப்படி அது நாங்களே பாத்துக்கணுமா? ஆமா பிரதர், நம்ம வந்து காஃபி டீ எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். பிகாஸ் 15,000 தான் நம்ம சார்ஜ் பண்றோம். எனக்கு அதுல ஃபுட்டு கிட்ட என்ன எல்லாமே பாத்துக்க முடியாது. இல்ல அது புரியுது எனக்கு. அதுல எல்லாத்தையும் அதுலயே உங்களுக்கு போயிடும். அதனால நாங்க என்னன்னா, அப்ப அதுக்கு நாங்க தனியா ஒரு பட்ஜெட் போட்டு வரோம். அது ஒரு பட்ஜெட் கண்டிப்பா. நீங்க ஒரு 5 டேஸ்னா அதுக்கு ஒரு 5K நீங்க ஒதுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, thank you. But it will be a worth. You can நீங்க வந்து உங்களுக்கு 5 டேஸ் புரிஞ்சிட்டு எனக்கு புரியலனா எவ்வளவு தடவைனாலும் நீங்க கேட்கலாம். and எனக்கு டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுதான் மேட்டர். Thank you so much. One of the best you have conducted. Thank you Sridharan bro. Thanks a lot. ஓகே ப்ரோ, ஃபர்தரான நான் இன்டிவிஜுவலா உங்களை கான்டாக்ட் கண்டிப்பா எப்பனாலும் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஆக்டிவா இருங்க, நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ கண்டிப்பா அன்னைக்கு பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு ஆனால் எல்லாமே படிச்சுட்டு பண்ணுங்க. அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே யோசிப்போம் திடீர்னு 15K யோசிப்போம், ஆனால் நம்ம லாஸ் அந்த 15K அந்த ஒரு மாசத்துல விட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்கிறேன். அதை படிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. என்ன ப்ரோ கேட்கல டிப்ஸ் மாதிரி கொடுக்கீங்க. டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க கூடாது ப்ரோ, இந்தியாவில் அது லீகல் கிடையாது.
பட் நாங்கள் சொல்லுவோம் மீன்ஸ் அதெல்லாம் நிறைய டெலிகிராம் சேனல் பண்றாங்க பிரதர். யாருமே அதை தயவு செஞ்சு கால்ஸ்க்கு பின்னாடி போறாங்க. நான் சொல்லவே இல்லை பாத்தீங்களா, 55 பேர் கம்மி ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். அண்ட் இந்த குரூப்ல இருக்க டெலிகிராம் சேனல்ல அன்னோன் பர்சன்ஸ் டைரக்டா கிட்ட பேசுறீங்க. ஆமா, அதனால உங்களுக்குள்ள ஐடியா படி கால்ஸ் எதுவும் கொடுக்கலாமா? வாய்ப்பே இல்லை. கால்ஸ் தயவு செஞ்சு நீங்க டிப்ஸ் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அதுல ப்ராஃபிட் கொடுத்து அந்த 15,000 ரூபாய் கொடுத்து கிளாஸ்க்கு வரலான்னு ஒரு ஐடியா போட்டாரா என்னன்னு தெரியல. இல்ல, கால்ஸ் கொடுக்க கூடாது. கால்ஸ் வந்து இந்தியால லீகல் கிடையாது. ஏன்னா டெலிகிராம் சேனல் நம்ம பாக்குறோம், நிறைய இருக்கு. பாக்காதீங்க, தயவு செஞ்சு சேராதீங்க ப்ரோ. கான்டாக்ட் பண்ண முடியாது, எந்த இது கேட்க முடியாது. பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்லவா அவங்கட்ட ஒரு 100 பேர் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அத வச்சு இந்த கால்ஸ் நீங்க எடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம். ஆனா அப்படி ஐடியா கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கண்டிப்பா. ஆனா அப்படி இந்தியால ஒண்ணு கொடுக்க கூடாது, அது லீகல்ல. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் நீங்க கால்ஸுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு நான் டீச் பண்ணிடுவேன். நீங்களே தைரியமா அந்த ட்ரேடை எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ வந்து நம்பர் 1 கால்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க லீகல். ஒன்று லீகல் கிடையாது. இன்னொன்று வந்து மாரியப்பன் பிரதரோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும், சூர்யாவோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். சூர்யாவால் என்ன பண்ணலாம், மாரியப்பன் பிரதருக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தரலாம். ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும். ஒருவேளை அதே மாதிரி கத்துக்கிற வேகமும் அதுக்கு தக்கன இருக்குல்ல சார். வேற வேற இதா இருக்கும். என்ன பிரதர் புரியல? நான் கத்துக்கிட முடியாது, என் ஸ்பீடுக்கு இன்னொரு ஆள் கத்துக்கிட மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு பொறுமையா அந்த 5 days எல்லாமே சொல்லி தந்துட்டு உங்க கூட நான் சப்போர்ட்டிங் இருப்பேன். 5 daysக்கு அப்புறம் நான் மாயாம மறைஞ்சிட மாட்டேன். அதனாலதான் உங்க கூட நான் இருப்பேன். அது ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நீங்க என்ன டவுட் பண்ணாலும் அசிஸ்ட் பண்ணதுக்கு நான் இருப்பேன். அதான் மேட்டர், வேற ஒண்ணும். இப்போ ஆகஸ்ட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஓபன் பண்றீங்க. அடுத்து மந்த்லி நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்களா? இல்ல ஆகஸ்ட்ல தான்? நோ பிரதர், we will. அது எப்படி என்னால இப்போ சொல்ல முடியாதுல. அது எப்படி என்னது வச்சு நான் டிசைட் பண்றது லேட்டர் ஆன். இல்ல இப்ப நெக்ஸ்ட் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இல்லாம எல்லாம் இருக்காது. கண்டிப்பா இருக்கும். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ப்ரோ. நீங்க வாட்ஸ்அப்ல டுடே ட்ரேடிங் லெவல்ஸ்னு போடுவீங்க. ஆமா. அதெல்லாம் நாங்க எப்படி ப்ரோ? அதெல்லாம் தான் நாங்க சொல்லி தருவோம். அந்த ஜோன்ஸ் எப்படி பிளாட் பண்றது, அதை எப்படி வரையறது, எதனால அந்த இடத்துல வரைகிறோம், அதெல்லாம் தான் நாங்க சொல்லி தருவோம். அதான் மேட்டர் ப்ரோ. ஓகே தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லாட்டி நம்ம மீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோர்ஸ் விஷயமா என்ன விஷயம்னாலுமே டிஎம் பண்ணி கேளுங்க. எனக்கு நிறைய மெசேஜ் இந்த மீட்டிங்ல யாராலையும் ஜாயின் பண்ண முடியல. அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் ப்ராஃபிட் போட்டிருந்தீங்க. ஆமா, ஸ்டாக்ஸ். ஆமா, ஸ்டாக்ஸ். இப்ப நீங்க வந்து எங்களுக்கு நிஃப்டி 50 சொல்றீங்க. ஆமா. ஸ்டாக்ஸும் சேர்த்து சொல்லுவீங்களா? ஆமா, அதுல எல்லாமே சொல்லி தரோம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். எஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், நிஃப்டி, சென்செக்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். அதுதான் ஓகே ப்ரோ. லாஸ்ட் கோப் நீங்க தான் ப்ரோ, அதுக்கு தான் கேக்குறேன். கண்டிப்பா. நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், இங்க 50 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்களா. எனக்கு காசு பார்க்கணும் தான் பிரதர், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை ஏமாற்றணும்னு எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. டு பி ஹானஸ்ட், நான் நினச்சா இப்போ பலரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, 100 பேர் எடுத்துகிட்டு கால்ஸ் 50 பேர் சி எடுக்க சொல்லுவாங்க, 50 பேர் பி எடுக்க சொல்லுவாங்க. எப்படினாலும் அவங்க ஒரு சைட்லேருந்து காசு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருங்களும் நீங்கள் காசு கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. நீங்கள் ஒரு வேலைக்கு போயோ இதுக்கு போயோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை என்றைக்குமே இன்னொருத்தன் கேட்டு நம்ம வீணாக்கிடவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தன் கால் கொடுக்கணும், அவன்கிட்ட போய் காசை கொடுத்துருவோம், கொடுக்காதீங்க. உங்கள் காசு மேலே உங்களுக்கு மேலே அக்கறை இந்த உலகத்திற்கு யாருக்குமே இருக்காது ப்ரோ. ஸோ அந்த காசை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். அதை தான் நம்ம சொல்லித்தரோம். லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் லாஸ் ப்ரோ. புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் குரூப்ல லாஸ் போஸ்ட் பண்ணீங்க, 20 lakhs 15 lakhs எல்லாம் போஸ்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எல்லாமே அறியாமை தான். ஆனா இன்னைக்கு ப்ரோ, அப்போலாம் நாங்க வந்து ஒன்லி கால்ஸ் மட்டும் தான் நாங்க வந்து எடுத்துட்டே இருந்தோம். எங்களுக்கு இத கத்துக்கணும்னு ஆசை இல்ல, அதுக்கு டைமும் இல்ல. நம்ம பல வேலை பாக்குறோம். சரி ரைட், நம்ம சொல்றேன்ல, ஒரு நாள் 50 ரூபா எடுக்கிறோம், ஒரு நாள் 50 ரூபா தோக்குறோம். அப்படியே போய் பார்த்தா ஆனா மாச கடைசியில பார்த்தா மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ். அதான் நான் சொல்றேன் ப்ரோ, அதான் ஃபாலோ பண்ணாதீங்க சொல்றேன். கால்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க எல்லாமே அவங்க காசு பார்த்துட்டு போயிடுவாங்க பிரதர். கடைசியில் நம்ம தான் எல்லாத்தையுமே இழந்துரும். அதான் நான் சொல்றேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு டெலகிராம்ல யாரும் மெசேஜ் பண்ணாலும் நீங்க தயவு செஞ்சு அந்த சைடு போயிடாதீங்க. கால் சைடு தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. படிங்க. நம்ம காசை நம்ம தாங்க ப்ரோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அந்த காசை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், படிங்க. படிப்பு தான் என்றைக்குமே முக்கியம். ட்ரேடிங்கில் எந்த விஷயத்தினாலுமே ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் அதை கற்றுக்கணும். கண்டிப்பாக.
ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க வந்து ஒன்லி ஆஃப்லைன் என்ன ப்ரோ? ஆமா ஆமா ஆஃப்லைன் வந்து எல்லாருக்குமே ஈஸியா அந்த கனெக்ஷன் கிடைக்கிறதுக்காக ஆமா ஆஃப்லைன் தான் இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே நம்ம மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் ஓகே 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 ஓகே. என்ன பிரதர்? கேட்கல. வாட்ஸ்அப் குரூப் நம்பர் ப்ரோ. வாட்ஸ்அப் குரூப் நம்பரா? குரூப்ல இருக்கீங்களா ப்ரோ நீங்க? இல்ல ப்ரோ, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்பதான் லிங்க் குரூப்ல இல்லாம இந்த லிங்கே வந்திருக்காதே. குரூப்ல இல்லாம லிங்க் வந்திருக்காதே உங்களுக்கு? இல்ல ப்ரோ, வேற இந்த குரூப் இந்த உங்க குரூப்ல இருந்து வேற குரூப்க்கு அனுப்பி விட்டாங்க லிங்க். அந்த குரூப்ல இருந்து வந்து பாக்குறேன். 2 குரூப் இருக்கு, குவான்டிஸ் ட்ரேடர்ஸ் 2. ஏன்னா ஒரு குரூப்போட லிமிட் வந்து இவ்வளவு மெம்பர்ஸ் தான், அதுக்கு மேல குரூப் ஆட் பண்ண முடியாது. புரியுது? 2 குரூப்லயுமே அப்டேட் பண்ணுவோம் பிரதர். 2 குரூப்லயுமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தடவை நாங்க பாக்குறோம். கண்டிப்பா நீங்க எவ்வளவு தடவைனாலும் பார்த்துலாம் பிரதர். இன்னைக்கு நைட்டே நான் போட்டுறேன். சரி அப்ப எல்லாருக்கும் நன்றி. நல்லா வீட்டுல போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்குங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருங்க. எல்லாருமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறுவோம் கண்டிப்பா. Thank you bro. Thank you so much. Thank you. Thank you guys. Good night. ஓகே ப்ரோ.